இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்ன தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 லெவல் டேபிள்ல ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமே வேற லெவல்ல இருக்கும். இந்த அனிமே பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். ஐலாண்ட நமக்கு காமிக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி, மிஸ்டர் பார்க், நீங்க நேஷனல் அசம்பிளியில சப்மிட் பண்ண ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்க் அப்படிங்கிறவன் போன்ல கேட்கறான். காசை கொடுத்து கரெக்ட் பண்ற விஷயம் இல்ல இது, நம்ம நேர்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஷேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா கேட்கறான். இப்ப போனை கட் பண்ணிட்டா. பார்க் மாதிரியான ரிச்சான ஆள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனே மாதிரி ரிச்சான ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கறக்கலாம். ஒருவேளை அவன் இதுக்கு ஒத்துக்கிடலனா தப்பான ஒரு நியூஸ் அவன் மேல போட்டு இதை நடக்க விடாதபடி பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஒருத்தன் சொல்றான். பார்க்க பத்தின இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் பாத்துட்டு இருக்கவோ அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா நிறைய காக்கா பறந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வித்தியாசமா நடக்கவோ கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்ப இந்த அரசியல்வாதி ஆளுங்க மேல பார்த்து எதையோ பார்த்து பயப்படுறாங்க. ஒரு கிராஸ் சிம்பிளை வச்சு யாரோ ஒருத்தங்க அவங்கள அமுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பார்க்குங்கிறவங்க கூட இருக்கிற பிஏ வந்துட்டு, சார் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு, இன்னும் 2 மணி நேரத்துல பிரஸ் மூலியமா இதை உலகம் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவோ, சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பார்த்தா அந்த பார்க்குங்கிறவனோட கையிலயும் அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கு. அந்த அரசியல்வாதிகளை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல ஆளுங்களை அனுப்பி வச்சா அந்த ஐலாண்டே பாக்குறதுக்கு ஒரு கை சிம்பிள் மாதிரி இருக்கு. அந்த கை சிம்பிளுக்கு சென்டர்ல கிராஸ் இருக்கிற மாதிரி அந்த ஐலாண்டே மாறி போயிருக்கு. ஒரு சின்ன பையன் ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்கான். அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ ஃபர்ஸ்ட் சோகமாவே இருக்க கூடாது, நாளைக்கு வர நீ ஸ்கூலுக்கு போக போற, அதை நினைச்சு சந்தோஷமா இரு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிறது சகஜம் தான் சொல்லவும், ஆனா அது ஏன் இப்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சோகமாகறான். நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அங்கிருந்து கிளம்பப்போ, போகாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அழறான். அதான் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல நடந்தது அவ்வளவோ அவனுக்கு கனவா வந்துட்டு இருக்கு. சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ தூங்கிட்டு டயத்தை பார்த்தா மணி 7 தாண்டிட்டு, ஐயோ இன்னைக்கு பாத்தியா எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அறக்க பறக்க கிளம்பி ஓடிட்டு இருக்கான். செம ஃபாஸ்டா போற வழியில ஒரு பாட்டி நின்றுட்டு இருக்கவோ சடனா பிரேக் போட்டு ஸ்கிப் பண்றேங்கிற பேர்ல பிரிட்ஜை உடச்சுக்கிட்டு பறந்துருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டா சைக்கிள் பிடிச்சிட்டு இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றான். இந்த காம்படிஷன்ல யார் வேணாலும் கலந்துக்கிடலாம், எந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் இந்த காம்படிஷனை பத்தி தான் இப்ப உலகமே பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டிவி சேனல், நியூஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. ஹே உன்னோட செகண்ட் பிரிலிமினரிக்கு நேரம் வந்துருச்சுல, நீ வேணா கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கடை ஓனர் கேட்கவும், நான் வேணா எதுவும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கவும், மேட்சை வச்சுட்டு நீ எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்லி கடை ஓனர் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். அந்த கடை ஓனர் அவனோட சம்பளத்தை கொடுத்து அனுப்புறாரு. இந்த பணம் எனக்கு கண்டிப்பா பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சில மார்ஷல் ஆர்ட்ஸ் குரூப் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டதுக்காக ட்ரை பண்ணி அவங்க செலக்ஷன் கூட ஆகல. சே நம்ம அந்த காம்படிஷனுக்கு செலக்ட் கூட ஆகலையா அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது, சார் அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கேட்கறா. அந்த பொண்ணு பார்த்ததுமே அவனுக்கு வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. அவங்களோட மசில்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ இவனுங்கள உடனே சீன் போட ஆரம்பிக்கிறானுங்க. யப்பா நான் காலையில சாப்பிட கூட இல்ல, அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல கண்டிப்பா சாப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோச்சு போயிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் ஒரு பேக் போயிட்டு இருக்கான். டேய் பாட்டு போடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பார்த்தா ஒரு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி அழுதுட்டு இருக்கத பார்க்கவும் நம்ம ஹீரோ அவனாவே கற்பனை பண்ணிக்கிட ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டி இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச துட்டு எல்லாமே அவங்க பேரனோட ஆபரேஷனுக்காக இருக்கும், அதை தான் அவன் பறிச்சுட்டு போறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். டேய் ஒழுங்கு மரியாதையா அந்த பேக் கொடுத்துட்டு, ஒருவேளை அதை அவங்களோட பேரனோட ஆபரேஷனுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டு இருக்கான். டோர்னமெண்ட் உங்களுக்கு காமிக்க போற லைவ், அதை நல்லா பண்ணுங்க, என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒருத்தர் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த திருடனை துரத்திட்டு போறதா அந்த லைவ்ல தெரியும். எல்லாரும் நம்ம ஹீரோவை அதுல பாக்குறாங்க. அவன் பைக்ல செம்ம ஃபாஸ்டா போறதுக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோவோ ஹீரோயிசம்லாம் பண்ணி அவன் பைக்கு ஈக்குவலா சைக்கிள்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் வேற வேற சைட் பிரியவும், ஆனால் நம்ம ஹீரோ விடாம அசால்ட்டா அவனை பிடிச்சி துரத்திட்டு இருக்கான். டேய் ஒழுங்கு மரியாதையா நில்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு எய்தாப்ல அந்த பொண்ணு நிக்கிறா. அரை ஸ்பீட்ல நம்ம ஹீரோவா மூஞ்சிலேயே சைக்கிளை ஏத்திடுதான். சாரிங்க நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப போகவும் கையில வச்சிருந்த குச்சியை நம்ம ஹீரோவோட சைக்கிள்லயே விட்டு அவனை ஸ்டாப் பண்ணி, என்ன தைரியம் இருந்தா என் கண்ணாடியை உடைப்பா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ அந்த பேக திருடின கதையவோ அவனோட கற்பனை கதையவோ சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அச்சோ அந்த பாட்டி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு சேர்ந்து அவனை துரத்துறாங்க. காம்படிஷனுக்கு போயிட்டு இருக்கிற அந்த பையன் நம்ம ஹீரோ அந்த திருடனை துரத்துறத பாக்குறான். இந்த பாட்டியோட பேக்கை தான் அவன் திருடிட்டு போயிட்டான். அந்த சின்ன பையன் போய் அந்த திருடனை பிடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த ஸ்ட்ரீமர் வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கதையும் அவன் பாக்குறான். ஒருவேளை இப்ப போன அந்த திருடனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவன் நடந்து போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கோம். என்னோட 10 வருஷ பைக் எக்ஸ்பீரியன்ஸை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா போயிட்டு ஒரு இடத்துல டர்னிங் பண்றா. இதை நம்ம ஹீரோவால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணு கையில இருக்கிற குச்சியை பிரேக் மாதிரி போட்டு அவங்க அசால்ட்டா திரும்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஸ்கிட் அடிச்சு அந்த பொண்ணை பறக்க விட்டு போய் அவனை புடி அப்படின்னு சொல்லுவான். அப்ப அசால்ட்டா அவன் பக்கத்துல போகும்போது பார்த்தா குறுக்கால இருக்கிற போர்டு அவ பார்க்காம விட்டதுனால அந்த போர்டுலயே அவன் மூஞ்சி தப்பி அந்த இடத்துலயே மாட்டிக்கிடுதா. நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு அந்த திருடன் சந்தோஷமா போகும்போது பார்த்தா இவ்வளவு நேரம் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் அந்த திருடனை பிடிச்சிருந்தான். ஒரு வழியா அந்த திருட மாட்டிக்கிடுதான். அண்ட் இந்த சம்பவத்தினால தான் இவங்க 3 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 3 பேருமே அந்த காம்படிஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்கிறதுனால நம்ம ஹீரோவோட சைக்கிள்லயே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ அந்த ஃபைட்டிங் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. காட் ஆஃப் ஹை ஸ்கூல் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் கிட்ட வரம் கேட்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்த வேணாலும் நீங்க கேட்கலாம், அது கன்ஃபார்ம்
கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கும், அதனாலதான் இதை காட் ஆஃப் ஹை ஸ்கூல்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லவேளை நீ மட்டும் இல்லைன்னா அந்த திருடனை பிடிச்சிருக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மரியாதையா என் உடஞ்ச கண்ணாடிக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. ஆனா அந்த திருடனால தானே உன் கண்ணாடி உடஞ்சது, அவன் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர்ல வேலை பார்த்த பையன் சொல்றான். என்னோட பேரு ஜின் மோரி அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகும். என்னோட பேரு டேவி கான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர்ல வேலை பார்த்த பையன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அவங்க ரெண்டு பேரும் இப்ப அந்த பொண்ணை பார்க்கவும், ஓ இன்ட்ரோடக்ஷனா மீரா யோ அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் மாசா சொல்றா. டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்ட வந்த எல்லா ஆளும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க கூப்பிடுறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம், அது உங்களோட ஓன் டெக்னிக்கா இருந்தா கூட பரவாயில்ல. அண்ட் அதே நேரத்துல நீங்க வெப்பனையும் யூஸ் பண்ணலாம். டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. உங்க ஆப்போனன்ட்டை நீங்க நாக் அவுட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள சரண்டர் பண்ண வச்சிருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால பலவலன்னு பேசாம நீங்க எதிர்பார்த்த காம்படிட்டர்ஸ் நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் வந்து சொல்றான். எல்லாரும் சும்மா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் சாப்பிடாததுனால நோஞ்சா மாதிரி என்ட்ரி கொடுக்குறான். இப்ப ரெஃபரி போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க எல்லார் கையிலுமே ஒரு வாட்ச் இருக்கு, அது ஒரு நானோடெக்கை இவங்க உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது இவங்களோட லெவல் அண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத இவங்களோட பிளட் செல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி காட்டும். அடிப்படைமன் யாரும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அவங்களை ஹீலிங் பண்றதுக்காக டாக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயம் வேணாலும் கிடைக்கும். சரி, ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரெஃபரி சொல்றான். எல்லாருமே ஸ்டேஜ் மேல தான் நிக்கும். யாரு எந்த பேர் கூட சண்டை போடணும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒருத்தர் அடிச்சுக்கிற வேண்டியதானு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படின்னா எங்கள்ல யார் கடைசி வரை இருக்காங்களோ அவங்க தான் வின்னரா அப்படின்னு சொல்லி இப்ப சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. இவனோட ஹெச்பி பாயிண்ட் என்ன விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னா என்னால இவனை ஈஸியா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்க ஆரம்பிக்கிறான். யாரோட ஹெச்பி பாயிண்ட்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்து ஒவ்வொருத்தங்களும் அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்ச் எல்லாமே லைவா தான் போயிட்டு இருக்குன்றதுனால உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் எல்லாரும் இந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காங்க. கராத்தே, குங்ஃபு, பாக்ஸிங்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்குமே லிமிட் கிடையாது. எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வேணாலும் இவங்க யூஸ் பண்ணலாம். சோ ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரெட் கலர் ட்ராக் சூட் போட்டிருக்க பையன் ஒரு கையில புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹான் ஜஸ்ட் ஒரே பஞ்ச்லயே நிறைய பேர் அடிச்சு போடுறான். இவன் வந்துட்டு அவளோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல நிறைய பேர் அடிக்கிறா. ஹே, இந்த சின்ன பையன் தனியா தான் இருக்கான், வாங்க இவனை ஈஸியா அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவை அடிக்க வராங்க. வாங்க மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஃபைட் பண்றான். இந்த பையன் அடிச்ச ஒருத்தன் தானே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்பவும் சீரியஸானா அப்படின்னு சொல்லி அந்த மேட்ச் நடத்துற அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாரும் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு சொல்லி கோல்டன் ஹேர் வச்சிருக்கிற ஒருத்தன் சொல்றான். நம்ம ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவோ, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டை திறக்க சொல்றா. வெயிட் பண்ணுங்க, ஒரு லேட் கமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் புதுசா மேட்ச்க்குள்ள என்டர் ஆகுறான். எங்க ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் தோக்கடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற ஒரு லேடி சொல்றா. அவனை பார்த்த உடனே நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்ப டக்குனு அவன் செம ஃபாஸ்டா போயிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றான். இவர் ரொம்பவும் ஃபாஸ்டா மூவ் ஆகுறான் அப்படின்னு சொல்லி ஹான் பார்த்துட்டு இருக்கான். கோலைங்க எல்லாம் எதுக்குடா இங்க சண்டை போட வரீங்க, ஏன் லெவலுக்கு உங்களால ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்ப டக்குனு யூ வந்துட்டு அவளோட ஸ்வாட வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஸ்வாட் அவன் காலாலேயே பிடிச்சிருக்கான். மூன்லைட் ஸ்வாட் ஸ்டைல் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவ கையை வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு செமையா ஒரு கிக் விடுறா. அவ அவ்வளவு ஃபோர்ஸா கிக் பண்ணியுமே அவனுக்கு எதுவுமே ஆகல. ஹே பொண்ணு, கால இருக்கு, கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் அவளை கலாய்க்கிறான். யுவ கலாய்க்கவா அவ கிட்ட காலையில பேசிட்டு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆளுங்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா வந்து அவன் ஃபேண்ட்டை கழட்டிட்டு அந்த பொண்ணை கலாய்க்கிறான். நீ என்னடா குழந்தைங்க ஜட்டி போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கலாய்க்கிறான். இப்ப டக்குனு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போவோம். நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். ஆனாலுமே அவன் நம்ம ஹீரோவை ஒரு கிக் பண்ணிடலாம். ஹீரோ 10 அடி தூரம் தள்ளி போய் விழுறான். பார்த்தா அவனோட கால் வீங்கி இருக்கு. நம்ம ஹீரோவை அவன் கிக் பண்ற அந்த ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ அவனோட எல்போவை உடச்சு விட்டுருதான். அவன் ரொம்பவும் ஃபாஸ்டானவன். ஆனா அவனோட காலையே நம்ம ஹீரோ உடச்சு விட்டுருதான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகி அந்த ஐலாண்ட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த ஐலாண்ட் ஒரு கைத்தடம் மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம எதுவும் கிங்காங் சுத்திட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஆபீசர்ஸ்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பில்டிங்குள்ள அத்தமீறி ஒருத்தன் நுழைறான். கன் பாயிண்ட்ல அவனை எல்லாருமே நிறுத்துறாங்க. அந்த நேஷனல் அசம்பிளி லீடர் ஒருத்தர் வந்துட்டு நிப்பாட்டுங்க, யார் நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்கவும், என்னோட பேரு லுஜின் பார்க் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த கையில கிராஸ் சிம்பிள் வச்சு அந்த ஐலாண்ட கை மாதிரி மாத்திரம் அவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். மேட்ச்ல அடிப்பட்ட எல்லாருக்குமே இப்ப மருந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கழுத்து என்னடா உடஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களை நான் எதிர்பார்த்தேன், ஆனா அந்த மேட்ச் அப்படி முடியும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் லேடி சொல்லவும், அடுத்த மேட்ச் கண்டிப்பா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பாக்குறான். நெக்ஸ்ட் மேட்ச்ல யார் கூட சண்டை போடணும் அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடி சார்ட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப மீரா வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நான் போற அதே வழியில தான் உன் வீடு இருக்குங்கிறத என்னால நம்ப முடியல, நீ என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ திட்டவும், ஆக்சுவலி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன் ஸ்வாட் எடுத்து நான் உன்கிட்ட தான் கொடுக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ என்னோட கழுத்தை உடைச்சிட்ட தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி போன எபிசோட்ல அவங்களுக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்குள்ள பார்த்தா இவளோட ஸ்வாட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை அவ உடைச்சிருப்பா. என் பின்னாடியே வராத, அப்புறம் ஹான் நீ எதுக்காகடா என் பின்னாடி வர அப்படின்னு கேட்கவோ, என் வீடு இந்த வழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த சாவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. நம்ம ஹீரோவோட கழுத்தை அவ உடைச்சிருந்தாலுமே அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட அந்த உடஞ்ச கழுத்து சரியாயிடுச்சு. அவங்க எங்க உடம்புக்குள்ள செலுத்தின அந்த நானோ டெக் உண்மையிலேயே எங்களை ஃபாஸ்டா ஹீலிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லி ஹான் எதையோ யோசிக்கிறான். எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் கூட சண்டை போட்டு யார் ஸ்ட்ராங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற கோல்டன் ஹேர் மேல நம்ம ஹீரோ எதுக்காக கோவமா இருக்காம்னா, நம்ம ஹீரோவா அந்த காம்படிஷனுக்கு இன்வைட் பண்ணும்போது அவன் நம்ம ஹீரோவா அடிச்சு போட்டிருப்பான். நீ எதுக்காக சண்டை போடுறன்னு கேட்கவும், உடம்பு சரியில்லாத யாரையோ ஒருத்தங்களை அவன் யோசிச்சு பார்த்துட்டு பண
பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என் ஃபேமிலியோட மூன் லைட் ஸ்வாட் டெக்னிக் அழிஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த காம்படிஷன்ல கலந்துருக்கேன். இந்த உலகத்துக்கே அதை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவளுக்கே தெரியாம அவளோட ஸ்வாட் எடுத்து ஹே இது வுட்டன் ஸ்வாட் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். டக்குனவா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அதை வாங்க வரவோ கை தவறி அதை ஆத்துக்குள்ள விழுந்துருது. டப்புன்னு நம்ம ஹீரோவை சவுட்லயே அடிச்சுட்டு நான் திரும்பவும் இதை சொல்ல மாட்டேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவ டென்ஷனா நம்ம ஹீரோவை திட்டி விட்டுறதா. ஆத்துல விழுந்த அவளோட ஸ்வாட போன் பிளாஷ் லைட்டை வச்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ் பேக்கையோ அவ யோசிச்சு பாக்குறா. நம்ம மூன் லைட் ஸ்வாட் டெக்னிக் நம்மளோட அறிஞ்சிடக்கூடாது, ஸ்ட்ராங்கான ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட அந்த ஸ்வாட கூட அப்படின்னு சொல்லிட்டு மீராவோட அப்பா அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஐயோ நீயும் அந்த நெயில் பாலிஷ் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்கள்லாம் பொண்ணுங்க பண்ற விஷயங்களை ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீராயோ மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்கல. அவளோட பிளாஷ்பேக் முடியுது, அவ பிளாஷ் லைட் ஆஃப் ஆயிருது. அவ சோகமா நின்னுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு டார்ச் லைட்டை கொண்டு வந்து கண்டிப்பா உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்ப தேட ஆரம்பிக்கிறான். நான் உன்னை அடிச்சதுக்கு மன்னிச்சிரு, அது எங்க அப்பா கொடுத்த ஸ்வாட், அது எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா தேடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு ஃபோக்கஸ் லைட் அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஹான் கொண்டு வந்திருக்கான். ஒரு வழியா இவங்க அந்த ஸ்வாடை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சோல் பிரிலிமினரிஸ் டோர்னமெண்ட் அரீனாக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல வின் பண்ண போறவங்க நேஷனல் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிடுவாங்க. அவங்க மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா வின் பண்றவங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ மட்டும் கண்ண மூடி தூங்கிட்டு இருக்கான். ஹே தம்பி, நீ அன்னைக்கு என்னோட காலை உடச்சிட்டல, இன்னைக்கு கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் மிரட்டிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லவும் என்ன சொல்றது நீ யார்டா அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம மூஞ்சிலேயே ஒரு கிக்க விடுறான். தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ அவன் கீழே விழாம டக்குன்னு வந்து அவனை காப்பாத்துறான். ஹே எப்பவுமே கேர்ஃபுல்லா இரு மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்றான். இப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச்க்குள்ள அவங்களை கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே மீராயோக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் நடக்கு. மீராயோ அவளோட ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு அவன் கிட்ட ஈஸியா வின் பண்ணிட்டா. அடுத்தது நம்ம ஹீரோக்கு தி பீஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ தான் அதுல வின் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபைட் நடக்க ஒவ்வொருத்தங்களும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் ட்ராக் ஷூட் போட்டுருக்க அந்த பையன் வழக்கம் போல ஒரு கையில புக்கை படிச்சுட்டு ஒரு கையில அடிச்சே வின் பண்ணிட்டான். நம்ம ஹான் பண்ற கிக்ல அந்த ஸ்டேஜே உடையுது. அந்த லெவலுக்கு அவன் ஃபோர்ஸா பஞ்ச் பண்றான். நான் காலை உடைச்சாம எப்ப என் கூட சண்டை போடுவான். இந்த மேட்ச்ல அவன் வின் பண்ணிட்டா அடுத்து நாங்க ரெண்டு பேர் தான் சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். பரவாயில்லங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் என்னோட எதிரியை குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த மேட்ச் இவனுக்கும் அந்த கால் உடஞ்சவனுக்கும் தான். பார்த்து ஜாக்கிரதை, அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த டைச்சியை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதா இருக்கலாம். பேர் தெரியாத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிட்ட தோத்து போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு போறான். உங்க எதிரியை நீங்க நாக் அவுட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க எதிரியை நீங்க சரண்டர் பண்ண வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒருவேளை நீங்க இந்த ரிங்க விட்டு வெளியே போயிட்டா 10 செகண்ட்குள்ள உள்ள வரலனாலும் நீங்க அவுட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபரி வந்துட்டு ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றான். டைச்சி மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ற பைபிள் நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தவன் ஃபர்ஸ்ட் டைமா கண்ணை திறக்கிறான். ஆனா ஃபைட் பண்ணும்போது அவன் கண்ணை மூடிட்டு தான் ஃபைட் பண்றான். ஃபைட் ஸ்டார்ட் ஆன உடனே சும்மா வேற லெவல்ல அவன் ஃபைட் பண்றான். அண்ட் அவன் ஃபைட் பண்ணும்போது மட்டும் தான் அவனோட கண்ணை திறந்து வச்சிருக்கான். டைச்சி யூஸ் பண்றவன் பண்ண பஞ்ச்ல இப்ப பறந்து போய் அவன் வெளியவே விழுந்திருக்கான். எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ரிங்குக்குள்ள நடந்து போய் கரெக்டா கவுண்ட் டவுன் 1 வரதுக்குள்ள அவன் ரிங்குக்குள்ள போயிருக்கான். டைச்சி யூஸ் பண்றவனோட அட்டாக்ஸ் எல்லாம் இப்ப அவன் தடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு நேரமா அவனோட கையவே அவன் யூஸ் பண்ணல, ஆனா இவனோட அட்டாக்கை தடுக்கிறதுக்காக அவன் கையை யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி மீராயோ சொல்றா. என் காலை வச்சு கிக் பண்ணி மட்டுமே உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த டைச்சி யூஸ் பண்றவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவனை அடிச்சது பத்தாதுன்னு சொல்லி அவன் கண்ணை ஓட்டையாக்கணும்னு சொல்லி அவன் கண்ணிலே ஒரு கிக் விட்டுருக்கான். இவன் என்ன கண்ணையே நோண்டி வெளியே எடுத்துட்டான், மேட்ச்ல இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கே அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அப்ப கூட அவன் விடுறதுக்கு தயாரா இல்ல. இதை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அந்த டைச்சி யூஸ் பண்றவனால சுத்தமா இப்ப ஃபைட் பண்ண முடியல. ஆனா டைச்சிங்கிறது நான் ரொம்பவும் அமைதியாவோ பொறுமையாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கும்போது டைச்சி டெக்னிக் இந்தியன் பேலன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணா. பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. இவன் தான் பறந்து போய் கீழே விழுறான். அவன் அடிச்ச ஃபோர்ஸ் ஈக்குவலா இவன் கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால தான் இவனுக்கு எதுவுமே ஆகல. என்கிட்ட கெஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் எதுக்காகடா உன்கிட்ட கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி அந்த டைச்சி யூஸ் பண்றவன் கேட்கறான். நீ இன்னும் திருந்த மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலார்னு சவுட்லயே அடிச்சு என்கிட்ட கெஞ்சு அப்படின்னு போட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்த கிட்ட கெஞ்சி இருப்பான். நான் உயிருக்காக கெஞ்சின மாதிரி நீங்க உயிர் வேணும்னா கெஞ்சு அப்படின்னு போட்டு அவன் அடிக்கிறான். இப்படி போட்டு அடிக்கிறதெல்லாம் ரூல்ஸ்ல அலோவ் பண்ணுவாங்களா, இவன் என்ன இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கிட்ட கண்டிப்பா நான் கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் உன்னோட கையை உடைச்சா நீ ஒத்துக்கிடுவியா, அப்புறம் உன்னோட காலை உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப
அவனோட கையை அப்படியே துண்டா பிச்சு இழுத்து உடைக்கிறான். இப்ப ஒரு கையை அவன் உடைச்சிட்டான், அடுத்த கையும் உடைக்க போகவும் நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியல, ஒன்னையும் இப்ப நான் கெஞ்ச வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்க விடுறான். எந்திரிச்சு என் கூட சண்டை போடு, நான் அந்த லெவலுக்கு ஃபோர்ஸ் ஆகணும் ஒன்னு கிக் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப தானே பக்கத்துல நின்றுட்டு இருந்தான், அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கிறதுனால அவனை ஒரு கிக் விடுவோம், அந்த ஸ்டேஜே உடையுது. அந்த லெவலுக்கு ஃபோர்ஸா அவனை கிக் பண்றான். அந்த டைச்சி யூஸ் பண்ணவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குங்கிறதுனால அவனை ட்ரீட்மெண்ட்க்கு இப்ப வெளியே கூட்டிட்டு போறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. மிஸ்டர் மோரிஜன், நீங்க அடுத்தவங்களோட மேட்ச்ல இன்டர்ஃபியர் ஆயிருக்கீங்க, இந்த டோர்னமெண்டோட ரூல்ஸ் நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னா நான் அந்த கோல்டன் ஹேர் கூட சண்டை போடட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி விழுந்ததுல இப்ப அவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி செம டென்ஷனா எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். அவனோட உயிருக்காக அவன் ஒருத்தங்கிட்ட ரொம்ப கெஞ்சி இருப்பான். அவனும் அந்த ரவுடிக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிருப்பான். உனக்கு பவர் வேணும்னு ஆசைப்படுறல அப்படின்னு சொல்லி அவன ஒருத்த அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் ஆனவனாலலாம் சார்லாக்க கத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். நான் கோலை கிடையாது, நான் பழைய மாதிரி இருந்த அதே கோலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிக்லயே வந்துட்டு ஒரு பெரிய அட்டாக் கிரியேட் பண்றான். டக்குனு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற ஒருத்தன் தடுக்கிறான். இப்ப அவன் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தலையிலேயே மிதிச்சு இப்ப அவன் கூட போய் ஃபைட் பண்ணி அப்படி ஏர்லயே ஒரு ட்ரிபிள் கிக்க விட்டு நம்ம ஹீரோ அவனை ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அதுலயே அவன் ஸ்டேஜ் ஓட்டத்துக்கிட்டு போய் உள்ள விழுறான். அவ்வளவுதான், அசால்ட்டா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருக்கான். எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பிடிச்ச கீழே இழுக்குது. பாஸ் கரெக்டான டைமிங்க்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாக்குறான். கையில கிராஸ் சிம்பிள் வச்சிருக்கிற அந்த பார்க் அப்படிங்கிறவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை எந்திக்க விடாத லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஜின் மாரி அப்படிங்கிறவன் டோர்னமெண்டோட ரூல்ஸ் பிரேக் பண்ணி அடுத்தவங்களோட மேட்ச்ல இன்வால்வ் ஆயிருக்கான். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத நாங்க லேட்டரா டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம். யாரும் கவலைப்பட தேவையில்லை, ஷெட்யூல் பண்ணபடியே மத்த மேட்ச் எல்லாம் கண்டினியூ ஆகும், நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் மக்கள் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஹே ஜின், உன்னோட ஃபைட்டிங் டெக்னிக் ஆசம், நீயும் ரொம்ப ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. சில கடவுள் சிலையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவங்க வந்து அந்த மேட்ச் நடக்கிறத ரேடியோ மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க. அதோட லீடர் வந்துட்டு நம்ம இத்தனை நாளா எதிர்பார்த்திருந்த அந்த நாள் வந்துட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே கடவுளோட செயல் தான், கடவுள் நமக்கு எப்பவோ துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருக்கிறவங்க சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட் பத்தி எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த ஒரு ஃபைட்டர் என்னடா அடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பேராலையுமே சண்டை போட முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்றான். அண்ட் நம்ம ஹீரோக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட தாத்தா பேரு டாஜன் ஜின் அப்படிங்கறத அந்த லீடர் பாக்குறான். அப்படின்னா நீ டாஜினோட பேரனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். ஸ்டேடியம்ல ஃபைட் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. மீராக்கோ பாக்ஸிங் லேடியான மீசான்மா அப்படிங்கிற ஒருத்திக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மீசான்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த லேடிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஹே பொண்ணு, நீ அந்த உடன் ஸ்வாட வச்சு தான் சண்டை போட போறேன்னா கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மீராவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல சண்டை போட்டாலும் மீரா தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கா. இந்த WWE வர மாதிரி அவ ஏதோ லாக் எல்லாம் போட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ப்ரோ ரெஸ்லர் கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லவோ, என்னது நீ ரெஸ்லரா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேக்குறா. அமெரிக்கால நான் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சாம்பியன், அப்புறம் இதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு பாக்குறியா? நான் ஆசைப்பட்ட எது வேணாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற அழகான ஆம்பளைங்க எல்லாரையும் எனக்கு அடிமை மாதிரி வச்சு எனக்குன்னு தனியா ஒரு ஹைரமையை உருவாக்குவேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இப்போ ஸ்மாக் டவுன் போடுறதுக்காக வந்துட்டு இருக்கா. இவளோட உடன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அவ அதை ஈஸியா தடுத்துட்டு, நான் முதல்லயே சொன்னல உன்னோட இந்த வெப்பன் வேஸ்ட் தான் சொல்லி, என்ன மாதிரி பாக்ஸர்ஸ் எல்லாருமே எங்க உடம்ப ரொம்பவும் ஹார்டா ட்ரெயின் பண்ணிருப்போம், இரும்பு படுவோம், எங்க பாடி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீராக்காவ ஒரு ஸ்மாக் டவுன் போடவும் அவ ஸ்வாட் ஸ்டேஜை விட்டு வெளியே போயிருது. வெளியே இருக்கிற எல்லாருமே மீசான் மாக்கு தான் சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே பொண்ணு, என்ன திரும்பவும் எந்த சண்டை போட வந்திருக்கியா? உன்கிட்ட இப்ப ஸ்வாட் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நேரா அவ கழுத்துக்கு தான் ஒரு ஸ்மாக் டவுன் போடலாம் அப்படின்னு சொல்லி போறா. ஆனா மீரா அதுல இருந்து தப்பிச்சிருதா. மீரா அவளோட மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விட்டு அவ கையாலேயே அவ உடம்ப வெட்டிட்டா. மூன் லைக் ஸ்வாட் டெக்னிக் ஃபோர்த் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவளை தூரத்துல இருந்து அவ கைய வச்சே ஈஸியா தோக்கெடுத்துருக்கா. மீரா யூ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ அவனை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து அவளுக்கு சீரப் பண்ணிட்டு இருக்கான். மோரிஜின், உன்னோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த மேட்ச்ல கண்டினியூ ஆகணும், டிஸ்குவாலிஃபை ஆக கூடாதுன்னு நினைச்சேன்னா இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவும், இந்த சோடா புட்டிக்கு பதிலா நான் அந்த கோல்டன் ஹேர் கூட சண்டை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த கோல்டன் ஹேர் தான் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிருப்பான். இந்த நாளுக்கு என்ன வேண்டாம், எனக்கு அந்த கோல்டன் ஹேர் தான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அடம் பிடிக்கவும், ஹே தம்பி, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த கோல்டன் ஹேரை வர நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் ஹேர் சொல்லவோ, அப்படின்னா கண்டிப்பா நம்ம மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டப்புனா நம்ம ஹீரோட மூஞ்சில பஞ்ச் பண்ணிருக்கான். ஹே வேற லெவல்ல நீ பண்ண, இப்பவே நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களோட சண்டை நாளைக்கு அந்த ஸ்டேஜ்ல தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். மோரிக்கு அவங்க ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறதா சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க டிஸ்குவாலிஃபை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணா அப்படின்னு சொல்லி மீரா வருத்தப்படுறா. நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி ஹான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸ்ட்ராங்கா இருந்த எனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையே, அவன் அந்த இடத்துல மாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கப்போ, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். உங்களுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வேணுமா? எனக்கு இது ஃப்ரீயா தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா தான் உனக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும், நாளைக்குள்ள மேட்சுக்கு தெம்பா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் தான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்துருப்பான். ஐயோ ஓசில ஃப்ரூட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வந்திருப்பான்.
இருப்பான். சரி ஆமா அவங்க உனக்கு என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மீரா கேட்கவும், நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட எனக்கு ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ யோசிக்காம இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால தான் இந்த இடத்துல வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி மீரா திட்டவும், என் ஃபேமிலியில ஒரு பழமொழி இருக்கு, எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஒரு பழமொழியா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஃப்ரூட்டியா நீங்க மோரிஜனுக்கு கொடுத்தீங்க, நார்மல் ஹியூமன்ஸ் அதை சாப்பிட்டா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கவும், எங்க நம்ம ஹீரோ வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லீடர் கொடுத்த ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிடுறான். நாளைக்கு தெரிஞ்சிரும் அவன் உண்மையா இல்ல ஃபேக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு பார்த்தா திடீர்னு நெஞ்சு வலிச்சு வாயில இருந்து ரத்தமா வந்து அப்படியே மயங்கி விழறான். அந்த லீடர் தான் வேணும்னே ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து நம்ம ஹீரோக்கு இப்படி ஆக வச்சிருக்கான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கு, அவனோட ஃப்ரெண்டுக்கு பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹான் இந்த டோர்னமெண்ட்லயே கலந்துகிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டரும் என்னோட ட்ரீட்மெண்ட்காக ரொம்பவும் உழைச்சிட்டு இருக்கா, நீயும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் உழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்லவும், ஹே நான் அந்த லெவலுக்கு ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் உழைக்கல, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன்னை மாதிரியே வித்தியாசமான ஒருத்தனை நான் இப்ப லைஃப்ல மீட் பண்ண அப்படின்னு சொல்லவும், என்ன கிறுக்கன் இன்டைரக்டா சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கேட்கறான். அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம டேவி கான் அவன் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் வேலை பார்க்குற இடத்துல வந்து, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை நீ தானே அந்த டோர்னமெண்ட்ல தோக்கடிச்ச, நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கேன் அவன் மரத்துக்கு ஏறிடுறாங்க. ஓ சாரி சார் நான் இதை கிளீன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா போறான். இப்போ ஹான்க்கும் எப்பவும் புக் படிச்சுக்கிட்டே சண்டை போடுற அந்த ஒருத்தனுக்கு தான் ஃபைட் நடக்குது. எல்லாருமே இந்த ஃபைட்டை ரொம்பவும் ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தியும் இந்த புக்ல இருக்கு, அவங்க என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. உன்னோட நக்கல்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ யூஸ் பண்ற டெக்னிக் கராத்தே தானே, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கூப்பிடுறான். இப்போ ஹான்க்கும் அவனுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மெட்டல் பேட்டை வச்சு அந்த ட்ராக் ஷூட் நம்ம ஹானை அடிச்சிட்டு இருக்கான். ஹான் தான் இப்போதைக்கு அடி வாங்கிட்டு இருக்கான். எல்லாருமே ஸ்ட்ரென்த் வச்சு மட்டும் தான் சண்டை போடுவாங்க, ஆனா நான் எல்லா மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத படிச்சு ஸ்ட்ரென்த் கூடவே சேர்த்து என்னோட நாலேஜையும் வச்சு நான் சண்டை போடுறேன். என்னோட நாலேஜை வச்சு என்னால ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு தேரியை தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹான் கூட அவன் ஃபைட் பண்றான். இப்ப ஹான் வந்துட்டு ஓரளவு அடி வாங்காம இப்ப திருப்பி அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன லக்ல தடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ட்ராக் ஷூட் கேட்கவும், இல்ல நான் உன்னோட டைமிங்கை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அட்டாக் பண்ண போகவும் அவனும் அட்டாக் பண்ண வரான். அப்ப ரெட் ட்ராக் ஷூட் போட்டுருக்கவன் கால் தடுக்கி கீழே விழ போகவும் டக்குன்னு ஹான் போயிட்டு அவனுக்கு கை கொடுக்குறான். நான் பண்ண அட்டாக் நீ ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ட்ராக் ஷூட் கேட்கவும், தடுமாறி கீழே விழுந்த ஒருத்தனை அட்டாக் பண்றது கோலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்கவும், அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயிசம் பண்ற நீ இந்த அட்டாக்கை எப்படி தடுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் மெட்டல் பேட்டை வச்சு ஒரே நேரத்துல 12 ஸ்ட்ரைக் பண்றான். இந்த அட்டாக்ல ஒரே நேரத்துல உன்னோட முக்கியமான 12 ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கும். இந்த அட்டாக்கு அப்புறமா நீ எந்திரிச்சு நிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஹான் அவனோட ஃப்ரெண்டை யோசிச்சு பார்த்துட்டு அவன் சிந்தின ரத்தத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஹான் அசால்ட்டா எந்திரிச்சு நிக்கிறான். ஓ அப்படியா, இந்த அட்டாக் நீ எப்படி தடுக்கிறன்னு பாப்போம், சிங்கிள் ப்ளோ 72 ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மெட்டல் பேட்டை வச்சு அவன் அட்டாக் பண்ணலான்னு வரான். ஃபார்ம் ஆஃப் தி 4 காட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையால அந்த மெட்டல் பேட்டையை துண்டு துண்டு ஆக்கிடுறான். செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் ரெமெடியன் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டாவது அட்டாக் பண்றான். தேர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹான் அவனோட முக்கியமான எல்போஸ் எல்லாத்துலயும் வேற லெவல்ல பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரெட் ட்ராக் ஷூட் போட்டுருக்கவன் ஹானோட அட்டாக் ஜஸ்ட் தடுக்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கான். என்னோட இத்தனை வருஷ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையும் எப்படி உன்னால தோற்கடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஹான் அவனோட அல்டிமேட் மூவான ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த ரெட் ட்ராக் ஷூட் போட்டுருக்கவன் அப்படியே கீழே விழுந்துருக்கான். டேவி ஹான் த வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்டாமினாவை தோக்கடிச்சான், அப்புறமா அவனோட முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ்ல அடிச்சான். இப்படிதான் அவனோட ஆப்போனன்ட்டை ஈஸியா இவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஷெட்யூல் பண்ண மேட்ச் இதோட முடிஞ்சது, ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ என்னடான்னா மயக்கத்துல இருக்கான். அப்ப அவனுக்கு கனவுல சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு மோரிஜன் டோர்னமெண்டோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான்னு தெரியும். சோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட அவன் ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டான்னா அவன் டிஸ்குவாலிஃபை ஆகாம திரும்பவும் கண்டினியூ ஆவான் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அவர் என்ன இன்னும் வரக்கானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த லீடர் சிரிக்கிறான். நீ பயந்து ஓடிட்டியோன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றான். இந்த மேட்ச்ல ரூல்ஸ் ரொம்பவும் சிம்பிள் தான். மோரிஜன் இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணிட்டாருனா போதும், அவர் வின் பண்ணதா அறிவிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே உன் கண்ணாடி உடஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை லைட்டா தள்ளி விடுறான். அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் ஒரு அட்டாக் பண்ணிட்டாரு, மோரிஜன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஹே இந்த மேட்ச் நல்லாவே இல்ல, இன்னும் நல்லா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. சின்ன பையன் கிட்ட தோத்து போயிட்டோங்கிற டென்ஷன்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து திரும்பவும் ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கிறான், நம்ம எப்படி இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருக மாதிரியான ஒண்ணு வெளியே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இதோட ஜிபி பாயிண்ட் மட்டுமே இவ்வளவு அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹானே ஆச்சரியப்படுதான். அது ஏங்க நான் மான்ஸ்டர் கூட எல்லாம் ஃபைட் பண்றதா ஒத்துக்கிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அது நம்ம ஹீரோவை பிடிச்சு நம்ம ஹீரோவோட தலையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகுது. பார்த்தா திடீர்னு அந்த மான்ஸ்டர் மறைஞ்சது. மத்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை பிடிச்சிருந்தாங்க. அவன் வின் பண்ணிட்டான். அதை மீறியும் நீ சண்டை போட்டிருக்க, ரூல்ஸ் நீ பிரேக் பண்ணதுக்கு 3 மாசம் உனக்கு சேலரி கிடையாதுன்னு லீடர் சொல்லவோ, ஐயோ கரண்ட் பில் எல்லாம் கெட்டணுமே அப்படின்னு சொல்லி அவன்
சோகமாகறான். மோரிஜின் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லவோ எங்க ரொம்ப பசிக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புலிக்கு பிறந்தது பூனையாகாத நீ நிரூபிச்சிட்ட, உண்மையிலே நீ டேஜின்ஜினோட பேரன்தான் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். ரொம்ப பசிக்குது, வாழைப்பழம் இருந்தா தாரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஸ்டேஜ்லயே கொரட்டை விட்டுமா. இத்தனை நாள் நீங்க ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த கிளைமேக்ஸ், அதாவது செமிஃபைனல் வந்துடுச்சு. இந்த செமிஃபைனல்ஸ்ல மொத்தமா 4 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. மீரா, யூ, டேவி ஹான், ஜின், மோரி, ஜெஹி, பயோன். இவங்க 4 பேர்ல 2 பேர் தான் ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் மீரா யூ vs டேவி ஹான் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஹான் கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன், ஏன்னா மூன்லைட் ஸ்பாட் டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி மீரா சொல்றாங்க. ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சிராத அப்படின்னு சொல்லி ஹான் கலாய்க்கிறான். ஃபைனல்ஸ்ல சண்டை போடுறதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஆனா அச்சோ உங்க 2 பேர்ல ஒருத்தங்க கூட தானே நான் சண்டை போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மின்னல் வேகத்துல ஒரு கார் வருது. அதுக்குள்ள இருந்து ஒரு பணக்கார இறங்கி வந்து மீரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மீராயோட கசின் வந்துட்டு ஹே நீ என்ன கலர் ட்ரெஸ் போட போற, வெட்டிங்க்கு எந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. நான் ஒயிட் போட போறேன் மீரா சொல்லவோ பிங்க் கலர் நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. எதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவோ ஹே நீ என்ன ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்க, ஜெயமனை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, ஸ்வாட் டெக்னிக்ல அவன் ரொம்பவும் சிறந்தவன், அது போக ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஜப்பான்லயே டாப் மோஸ்டா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் திரும்பவும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு நினைக்காத, நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒன்னு பிடிக்குங்கிறதுனாலதான் உன்னோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை பத்தியே கத்துக்கிட்டேன், அது உண்மையிலேயே ஆசம். இவ்வளவு ஆசமான ஒரு ஸ்வாட் டெக்னிக் பத்தி யாருக்குமே தெரியல, ஆனா நீ கவலையப்படாத, இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அழியாம நான் பாத்துக்கிட்டேன், இந்த உலகம் ஃபுல்லா அந்த டெக்னிக்கை நான் பரப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மீராவும் வந்துட்டு அவனை கல்யாணம் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. சின்ன வயசுல மீராவோட அப்பா இறந்தப்போ இந்த மாதிரியான ஒரு வேஸ்டான ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்தவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. ஹே மீரா கவலைப்படாத, உங்க அப்பா அதாவது என் அண்ணனோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை, இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அழிஞ்சு போகாம நான் எல்லாருக்கும் பரப்புறேன் அப்படின்னு சொல்லி மீரா அப்பாவோட தம்பி வந்துட்டு அவளை கூட்டிட்டு போறான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கத்து கொடுக்குறங்கிற பேர்ல இவளோட சித்தப்பா தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஹே இவருக்கு எதுவுமே தெரியல, இவர் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிருக்காங்க. இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் இதோட சக்சஸர், எங்க அப்பா என்னைய தான் செலக்ட் பண்ணிருக்காரு, இந்த டெக்னிக் அறியாம நான் தான் இதை உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னு சொல்லி மீரா முடிவெடுக்கிறா. மீரா ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான், அவளை கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ சித்தப்பா கேட்கவும் உங்க அண்ணனோட ஆசை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கையோ அதோட சக்சஸரையும் இந்த உலகத்தோட ஒலிக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, இன்னும் 5 வருஷத்துல பாருங்க கராத்தே ஜூடோ மாதிரி இதையும் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அவ சித்தப்பாக்கு இது சரியா படல. டபுள் பர்கர் பங்குவா இல்ல ஸ்பெஷல் பர்கர் பங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்கிற பேர்ல ஒரு பெரிய லைனிங்க வெயிட் பண்ண விட்டுட்டு இருக்கான். ஃபேமஸான அந்த சோன்ஜோ ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட போறாங்களா, இந்த பொண்ணு தானே அந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஏன் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஹெட் குவார்டர்ஸ்ல வாங்கினா அதை விட்டுல நீ என்ன செமிஃபைனல்ஸ்ல கலந்துக்கிட போறது இல்லையா, உலக ஃபுல்லா அந்த டெக்னிக்கை பரப்பணும்னு சொன்னியா, உன்னோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை பரப்புறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா நீ அவனை விருப்பப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே தள்ளி கதை வடிச்சிருந்தா. யார் அந்த பையன் அவ கசன் கேட்கவும் அவன் தேவையில்லாத பையன் தான் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. நான் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லவோ எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, மீரா ரொம்ப ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் நிறைய பொண்ணுங்களை கடத்துற குரூப்பா இருந்தா அவளை போய் வேற இடத்துல வித்துட்டாம்னா இல்லனா வீட்டு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல டார்ச்சர் டிவைஸ் வச்சு அவளை டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இதை படத்துல தானே பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கறான். படத்துல வர சம்பவங்கள்லாம் உண்மையை வச்சு தான் எடுக்கிறாங்க, நீங்க தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நீ தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பா, ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவ கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது, இதுல ஏதோ ஒண்ணு எனக்கு சரியா படல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஒருவேளை நீ சொல்றது கரெக்டாவே இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை அவளோட முடிவு, நம்ம தேவையில்லாம தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் போனை கட் பண்ணிருந்தான். இப்போ அவளுக்கு மேரேஜ் பண்றதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் கெட்டப்ல மேக்கப்லாம் போட்டோன்னே மீராயோ சும்மா வேற லெவல்ல இருக்கா, நீ இப்பதான் பாக்க ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கசின் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவ சித்தப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இத்தனை வருஷமா அந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்காக அவளோட நிறைய சந்தோஷங்களை அவ இழந்திருப்பா, மத்த பொண்ணுங்க பண்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவ என்ஜாய் பண்ணிருக்க மாட்டா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாப்பிள்ள கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியா ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் நானுமே இதுக்கு ஒத்துக்கிட்டேன் தான், ஆனா இது எனக்கு சரியா படல, இத்தனை வருஷம் அவ இதுக்காக ஒன்னும் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்லவோ பரவாயில்ல சித்தப்பா இருக்கட்டும் விடுங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை கண்டிப்பா உலக ஃபுல்லா பரப்புவல்லான்னு கேட்கப்போ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவும் இஷ்டப்படி நீ என்ன எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவளோட சித்தப்பாக்கு அவ கசின்க்கும் இதுல விருப்பமே இல்ல, கல்யாணங்கிறது 2 மனசு ஒத்து போய் பண்ணணும், இப்படி பண்றது எனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி அவ கசின் வருத்தப்பட்டு இருக்கா. எனக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப நடந்த எல்லாத்தையும் அந்த கசின் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இதுக்காக தான் அவ கல்யாணம் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தடுக்கலான்னு உள்ள போனா இன்விடேஷன் இல்லாத யாரையும் எங்களால உள்ள விட முடியாது சார்னு சொல்லவும் நான் அவ ஃப்ரெண்டு தான் சொல்றான், ஆனா இன்விடேஷன் கண்டிப்பா வேணும்னு சொல்லவும் சரி பிரச்சனை எதுவும் வேண்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி போயிட்டு இவங்களை அப்படியே ஓடி வந்து தாண்டிடலான்னு பாக்குறான். ஆனா அவனுங்க நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்து போட்டுட்டு மரியாதையா போயிருங்க இல்ல சொல்ற விதமா சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. ஆக்சுவலி அந்த மாப்பிள்ள நம்ம மீராவை கல்யாணம் பண்றதுக்கு காரணமே போன எபிசோட்ல நமக்கு சில காட் பிலீவர்ஸ் காமிச்சிருப்பாங்க, போலீஸ் பாடியோ அதோட சக்சஸரியோ கொண்டு வா அதுதான் நம்ம கடவுள் கிட்ட போறதுக்கான கீ அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போட லீடர் சொல்லியிருப்பான். அந்த ஸ்வாடோட சக்சஸர் மீரா தான். சோ அந்த ஸ்வாடுக்காக மீராக்காகவும் தான் அவன் இந்த கல்யாணத்தையே பண்றான். அடைச்சா நான் என்னோட டைக்வாண்டோ டெக்னிக்கை இவங்க மேல யூஸ் பண்ண கூடாது என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ தடுத்து
பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா டேவிஹான் அந்த இடத்துக்கு வந்து இதை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருக்காங்க. ஐயோ என்னால கதவை ஓபன் பண்ண முடியல அப்படின்னு அந்த கசின் ட்ரை பண்ணிட்டு இருக்கவோ இவனுங்க சும்மா மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. அத்துமாரி நீங்க 2 பேரும் இப்ப உள்ள நுழைஞ்சா என்னோட செக்யூரிட்டிஸ் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு வெளியே பார்த்தா அடிச்சா உதவாக்குற செக்யூரிட்டிஸ் நீங்க தான் அவங்களை அடிச்சு போட்டீங்களான்னு கேட்கவும் நாங்க ஜஸ்ட் அவங்களை தள்ளி தான் விட்டோம், கீழே விழுந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லி அவன் ஸ்குவாட் எடுத்து அட்டாக் பண்ண வருவோம். ஆனா அவனோட கையாலேயே அதை தடுத்துட்டு மோரி நீ போய் அவகிட்ட பேசி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நீ செமிஃபைனல்ஸ்ல கலந்துக்கிட போறது இல்லையா அப்படின்னா இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவன் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணப்ப கூட ஒரு ஸ்ட்ராங்கானவன் கிட்ட தான் நான் இந்த ஸ்வாட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிருப்பா. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வீக் ஆனவங்களா அடுத்தவங்கள நம்பிதான் இருப்பாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட கனவுகளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறா. மத்தவங்களோட உதவியை எதிர்பார்த்து தானே நீ இதை பரப்பணும்னு நினைக்கிறா, அப்ப நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவோம். அவ சித்தப்பா குறுக்கால வந்து அடிய வாங்கிக்கிட்டு மீரா என் அண்ணன் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா அவர் இதை ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ பண்றது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அவ கசினும் அழ ஆரம்பிக்கிறா. உனக்கு பிடிச்சதை நீ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை நீ டெவலப் பண்றனா உன்னோட கையில தான் உன்னோட ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம், அதை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை என்னோட சொந்த முயற்சியில நான் அழியாம பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் உடனே அந்த மாப்பிள்ள வில்லத்தனமா சிரிச்சுட்டு உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்றான். இவ உடம்புக்குள்ள இருந்து பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. இது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஹான் யோசிக்கிறான். அந்த பில்டிங் இருந்து விழ ஆரம்பிச்சவோ எல்லாரும் இப்ப வெளியே ஓடிட்டு இருக்காங்க. ஸ்வாட வச்சு மீராவோட வயிற்றுலயே அவன் வெட்டிடுறான். ஆனா அவ கொஞ்சம் கூட அசராம அசால்ட்டா அந்த இடத்துல நின்னுட்டு அவளோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல அவனை தோக்கடிச்சிருந்தா. இப்ப அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுனால போலீஸ் ஃபயர் இன்ஜின்லாம் அந்த இடத்துக்கு வந்துருது. கைஸ் அது வந்து அப்படின்னு சொல்லி அவ தயங்கவும் உன்னை நாங்க காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், அதை தானே சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கவோ உங்களை நான் காப்பாத்தவே வர சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. நம்ம வெட்டிங்க்கு இந்த ஸ்வாட நான் கிஃப்டா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வாட் அவன் கொண்டு போயிருந்தான். பரவாயில்ல போகட்டும் விடு, எங்க அப்பாவோட அந்த ஸ்வாட் டெக்னிக் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மீராவோட ஃபேமிலி இதை பார்த்துட்டு ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. அந்த மாப்பிள்ள வந்து மீராவோட வயித்துல ஸ்வாட வச்சு வெட்டி இருப்பான். ஆனா அவளுக்கு கட்டு போட்டதுனால இப்ப ஓரளவுக்கு அவ பரவாயில்ல, இப்ப அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இப்ப நைட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா டாக்டர் அவருக்கு பல்சே இல்ல, அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிற, காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் அவசரமா நடந்துட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டுக்காக தான் இத்தனை நாளா டேவிஹான் சண்டை போட்டுட்டு இருக்கான். வேலை பார்க்குற இடத்துல யாராச்சும் வந்து கலாச்சா ஹான் எப்பவோ பொறுமையா தான் இருப்பான். உடம்பு சரியில்லாத அவன் ஃப்ரெண்டை பத்தி கலாய்க்கவும் அவன் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆனது நினைச்சு ஆல்ரெடி அவன் டென்ஷன்ல இருக்கான். அவங்க எல்லாரையுமே ரத்தம் வர லெவலுக்கு அவன் அடிச்சு போட்டுருதான். அச்சு போச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வர இன்னைக்கு செமிஃபைனல், நான் என்னடா இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறந்தா மீராவோட வயித்துல நேத்து அவன் ஸ்வாடால வெட்டியிருப்பான். அவளுக்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு அதே இடத்துலயே ஹான் வந்துட்டு அட்டாக் பண்றான். திரும்ப அவளுக்கு அடிபட்ட அந்த இடத்துலயே அவன் அட்டாக் பண்றான். போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி வந்து அவனை தடுத்துட்டு மீராயோ நாக் அவுட் ஆயிட்டாங்க, நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. கத்தியால குத்தின இடத்துலயே திரும்ப அவன் அடிச்சதுனால அவளுக்கு ரொம்பவோ பிளட் லாஸ் ஆகுது. நம்ம ஹீரோ ஹானையே பார்த்துட்டு இருக்கான். ஹான் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கு முன்னாடி காட்டுறாங்க ஹான் வந்து அவனோட ஃப்ரெண்டு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹான்க்கு ஈக்குவலா தான் அவனோட ஃப்ரெண்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே அடிச்சு பிடிச்சு கடைசியில 2 பேருமே சோர்ந்து போய் கீழே விழுறாங்க. அடிவாங்க அவன் ஃப்ரெண்டு சிரிக்கவோ எதுக்காகடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கறான். நீ உண்மையிலேயே ஆசம், என்ன பட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்க, வேற லெவல்லயே ஃபைட் பண்ற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான். இப்போ நமக்கு கரண்ட் சிச்சுவேஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட சும்மா மாசா ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வந்த ஹான் பாத்ரூம்ல உட்காந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கான். மீராவை அவன் அடிச்சு போட்டப்போ ரத்தத்தை பார்த்திருப்பான். அவன் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி ரத்தம் வந்திருக்கும். அதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு செமிஃபைனல்ஸ் நடக்கு. இதுல நம்ம ஹீரோ வின் பண்ணாதான் ஃபைனல்ஸ்ல கலந்துக்கிட்டு ஹான் கூட சண்டை போட முடியும். உன்னோட கிக் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போனன்ட் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறான். நம்ம ஹீரோ அவனோட கிக்லயே வந்துட்டு ஒரு சொலல் மாதிரியான ஒன்னு கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேஜே உடையிற லெவலுக்கு அவன் ஆப்போனன்ட்டை தோக்கடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹானும் ஒருத்தர் மறைச்சுக்கிட்டாங்க. டோர்னமெண்ட்டுக்கு வெளியவா அவங்க ட்ரீட்மெண்ட் பாப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹான் என்னை விட ரொம்பவும் ஸ்ட்ராங், அதனாலதான் நான் அவன் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். நீ முட்டாள்தனமா என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன்னா உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது. உண்மையிலேயே அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு மீரா சொல்லுவோம். ஆனா அவன் உன்னை அடிச்சிருக்கான், அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் ஒரு ஃபைட்டர் அப்படிங்கும் போது அவன் அப்படிதான் இருப்பான். அவனை எது இப்படி மாத்துச்சு, அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா, அவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. ஹானோட ஃப்ரெண்டுன்னு இறந்து போகல, அவன் இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கான். அவனை ஐசியூல வச்சிருக்காங்க. உடையில ஒரு தடவை இவன் கண் முழிச்சிட்டு திரும்பவும் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட சிஸ்டர் சொல்றா. எப்படியாச்சும் அவன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இப்ப ஹான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அடுத்த நாள் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க இத்தனை நாள் ஆர்வமா எதிர்பார்த்த சோல் பிரிலிமினரியோட ஃபைனல்ஸ் வந்துடுச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜின் மாரி, இன்னொரு பக்கம் டேவிஹான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க அந்த லீடர் வந்துட்டு உன்னோட அவேக்கனிங் இன்னைக்குதான் புலிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த 2 பேர்ல இன்னைக்கு ஒருத்தங்க தான்
வின் பண்ணி நேஷனலுக்கு செலக்ட் ஆகி போக போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் ஓரளவு அடிச்சிட்டு இருக்கான். டேவி ஹான் அடி வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவலாவே தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சில அடி நம்ம ஹீரோ மூஞ்சில விழுது, சில அடியை நம்ம ஹீரோ டாஸ் பண்ணி ரெண்டு பேரும் வேற லெவல்ல தான் ஃபைட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட காலை யூஸ் பண்ணி கிக் பண்ணி மட்டுமே தான் ஃபைட் பண்றான். அவன் கிக் மட்டும் பண்றதுனால டேவி ஹானுக்கு தான் இதுல அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் சொல்றான். அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் லேடிக்கு ஒரு கால் வரவோ அவ அதை கேட்டுட்டு அர்ஜென்ட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஆடியன்ஸ்ல பாதி பேர் நம்ம ஹீரோக்கு, பாதி பேர் ஹானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஹான் வந்துட்டு மீராக்கு பஞ்ச் பண்ண அதே மாதிரியே நம்ம ஹீரோக்கு பஞ்ச் பண்ணவும் நம்ம ஹீரோக்கு ரத்தமா வருது. மீராவை நீ அட்டாக் பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோ இப்ப டென்ஷன் ஆன உடனே சும்மா வேற லெவல்ல அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹான் தான் அடி வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்கான். எந்திரிச்சு ஃபைட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கையை கொடுக்கவும், என்ன மன்னிச்சிரு ஹானா, நான் உன்னை ஃப்ரெண்டாவே நினைச்சதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே நம்ம ஹீரோவை அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். மீரா இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. நான் கார் எடுத்துட்டு வரேன், நீங்க வாசல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கிள் போறாரு. அப்போ மீராவோட வாட்ச்ல பக்கத்துல இருக்கிறவங்களோட ஹெச்பி பாயிண்ட்ஸ் காட்டுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நானோடெக்கை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீரா இப்ப யார் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி தேடி போய் பாக்குறா. பார்த்தா அந்த ஆள் ஐசியூ வார்டுல தான் இருக்கிற மாதிரி காட்டுது. மீராவும் உள்ள போய் பார்த்தா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த இடத்துல இருக்கா. ஹானோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான். அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அங்க இருக்கிற போட்டோவை பார்த்து இது ஹானோட ஃப்ரெண்ட் அப்படிங்கறத மீரா வந்து புரிஞ்சுக்கிட்டா. அண்ட் அந்த போட்டோக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு லெட்டரும் இருக்கு. ரெட் ட்ராக் ஷூட் தோக்கடிச்சதுக்கு யூஸ் பண்ண அதே அல்டிமேட் ஃபார்மா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல வின் பண்ணா எங்க நானோ மிஷினை வச்சு உன் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே லீடர் கேட்கணும். அது ரொம்ப லேட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லியிருப்பான். அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்ப ஆடி வாங்கிட்டு இருக்கான். சரி, இதுதான் உன்னோட ஆசைன்னா நீ இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல வின் பண்ண வேண்டாம். நீ இந்த செமிஃபைனல்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் வின் ஆகி நேஷனலுக்கு செலக்ஷன் ஆகு. நான் உடனே உன்னோட ஃப்ரெண்டுக்கு நானோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லியிருப்பான். தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹான் இப்படி இறக்கமே இல்லாம தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காம போட்டு நம்ம ஹீரோவையும் மீராவையும் அடிச்சிருப்பான். ஆனா அவனோட ஃபோர்த் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரெட் ட்ராக் ஷூட் கீழே விழுந்திருப்பான். ஆனா இப்ப அந்த மூவ நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்றான். கிக் பண்ண வந்த நம்ம ஹீரோ அப்படியே நிக்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து நிறைய இடத்துல ரத்தமா வருது. மோரிஜின் கீழே விழுந்துட்டாரு. 10, 9, 8 அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாரி, உன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான். நாங்கள் கடைசி நிமிஷத்துல நானோடெக் யூஸ் பண்ணி உன் ஃப்ரெண்டை காப்பாற்றலான்னு தான் நினைச்சோம். ஆனா அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த லீடர் வந்து சொல்லவும் ஹான் அவனோட ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஸ்கூல் படிக்கும்போது ஹான் பெரிய ரவுடி மாதிரி இருந்திருப்பான். அவன் கூட நிறைய ஆளுங்க இருந்திருப்பாங்க. ஆனா ஹானோட ஃப்ரெண்டு நல்ல பையனா ஒரு டம்மி பீஸா தான் அந்த ஸ்கூல்ல இருந்திருப்பான். ஒரு நாள் ஹான் கூட இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு இப்போ ஹானை எல்லாரும் சுத்தி வளைக்கிறாங்க. டம்மி பீஸா இருந்தா அவன் இப்ப நம்ம ஹானை வந்து காப்பாத்துறான். ஆனா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கவும், உன் கேங்ல இருக்கிறவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி தானே நீ தட்டி கேட்கலான்னு வந்த. ஆனா இவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேர் மட்டுமே சேர்த்து எல்லாரையும் அடிச்சு போட்டுருந்தாங்க. உன் ஃப்ரெண்டுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்து சண்டை போடுறிய அப்படின்னு சொல்லி ஹானோட ஃப்ரெண்ட் கேட்கவும், அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, அதனால நான் என் கூட வச்சிருக்கேன், எப்படியோ ஒரு நாள் நாங்க எல்லாம் பிரிஞ்சிருவோம்னு சொல்லவோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை, அவங்க கண்டிப்பா அவன் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஹான் அப்படியே கீழே விழறான். டேவி ஹான் கீழே விழுந்துட்டாரு. 10, 9, 8 அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பாதி அட்டாக்ஸ் ஹான் தடுக்கவே மாட்டேங்கிறான். உன் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்கிறதுனால நம்ம போட்ட கான்ட்ராக்ட் நல்லா வாய்ட் தான். இதுக்கப்புறம் இந்த மேட்ச் நீ ஓவர் விருப்பப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கிளம்பி இருப்பான். சார், அவர் நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு, எதுக்காக மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்கவும், சோகத்துல இருக்கிறவனோட வலி தான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ஹான் அவரோட அல்டிமேட் 4 ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ணதுனால இப்ப அவரால் அட்டாக் பண்ண முடியலையா, அவர் ரொம்ப வீக் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மீராவை எப்படிலாம் அவன் அட்டாக் பண்ணானா அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸாவே நினைக்கல அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி அவன் இறந்து போன ஃப்ரெண்ட் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ கிக் பண்ணலான்னு பார்க்கும்போது, ஹான் சண்டை போடு, நேற்று ஏன் கூட சண்டை போடும்போது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருந்த, இப்ப மட்டும் ஏன் சண்டை போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மீரா அந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுறா. ஹே ஹே, அப்பெல்லாம் பாதியிலே போகாதீங்க, மேட்சை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரி வந்து கத்திட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்டால இதை உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்ச லெட்டரா எழுதி வச்சுட்டு போயிருக்கான், இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி மீரா கொடுக்குறா. ஹே மோரி, நீ நல்லா தானே அட்டாக் பண்ணிட்டு இருந்தா, நீயாச்சும் போய் அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி ரெஃபரி கத்திட்டு இருக்கவோ, எனக்கு காது கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சு அவன் சண்டை போடுறதே நிறுத்திடுவான், அவன் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவும், ஆமா உண்மையிலேயே அவன் நல்லவன் தான், அதே நேரத்துல முட்டாளு கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹான் சந்தோஷமா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். இதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனோட உண்மையான திறமையை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் நம்ம ஹீரோவோட அட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹான் ஃப்ரெண்ட் லெட்டர்ல என்ன எழுதிருப்பான்னா, ஆக்சுவலி நான் இதை உன்கிட்ட நேர்ல தான் சொல்லியிருக்கணும், என்னால சொல்ல முடியாதுன்னு தெரியும், அதனால தான் லெட்டரா எழுதி வச்சுட்டு போறேன். ஏதோ டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நீ என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உன்னோட உயிரை பணியை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ எனக்காக சண்டை போட்டது போதும், இதுக்கப்புறம் நீ உன்னோட விருப்பப்படி சண்டை போடு, நம்ம எப்பவும் பண்ண மாதிரியே நீ உன்னோட ஃபைட்டை என்ஜாய் பண்ணி சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் அந்த லெட்டர்ல எழுதியிருப்பான். அதை
பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்போ ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹான் அவனோட எல்லா அல்டிமேட் இருக்கையும் திரும்பவும் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பறந்து போய் கீழே விழுவான்னு பார்த்தா இப்பதான் இது ரொம்பவும் எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபோர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் ட்ரிக்கை யூஸ் பண்றான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். ஹான் அப்படியே கீழே விழுறான். பார்த்தா ஸ்டேஜையே நம்ம ஹீரோ ரெண்டா பழந்து வச்சிருக்கான். டேவி ஹான் நாக் அவுட் ஆயிட்டாரு, மோர் ஏஜென்ட் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நீ ஏன் எப்பவும் சிரிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஹானோட ஃப்ரெண்ட் கேட்கும்போது சிரிக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஹான் கேட்டிருப்பான். சிரிச்சு பார் மேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஹான்க்கு அவன் ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வருது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் நம்ம ஹீரோக்கு கை கொடுக்குறான். எல்லாருமே அவங்களுக்கு கிளாப் பண்ணி சேர் அப் பண்றாங்க. மீரா அந்த இடத்துக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லவும் அதுக்கு முன்னாடி நான் அவன் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க 3 பேருமே திரும்பவும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப நேஷனலுக்கு செலக்ட் ஆனதை நிறைய முக்கியமான ஆளுங்க பாக்குறாங்க. நீ ஒருத்த மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்த, இதுக்கப்புறம் எனக்கு யார் ஃப்ரெண்டா இல்லன்னு சொல்லி தானே நீ கவலைப்பட்ட, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அவனோட புது ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ அவன் ஃப்ரெண்ட் போட்டோ பக்கத்துல ஒட்டி வைக்க ஜின் ஜின் நீங்க திரும்பவும் யோசிச்சு சொல்லுங்க, உங்ககிட்ட பவர் இருக்கு, எங்க கூட்டத்துல வந்து ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி காட் பிலீவர்ஸ் குரூப் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட வந்து கேக்குறாங்க. என் பேரன் கிட்ட நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், அவனுக்கு பிடிச்சதை பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்லுவோம். காட் பிலீவர்ஸோட லீடர் நம்ம ஹீரோவோட தாத்தாவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தப்போ தாத்தா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவை பத்தி யோசிக்கிறான். ஒரு வழியா சோல் பிரிலிமினரி முடிஞ்சு இன்னும் 1 வீக்ல நேஷனல்ஸ் நடக்க போகுது. நேஷனல் டோர்னமெண்ட் பத்தி பேசுறதுக்காக கமிஷனர் கியூஓடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். டேய் கியூ, லைவ் நடந்துட்டு இருக்கு, என்ன சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் டி வந்துட்டு கியூ அடிக்கிறான். சரி சொல்லுங்க சார், இன்னும் 1 வீக்ல காட் ஆஃப் ஹை ஸ்கூல் நேஷனல் டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் அது வந்துங்க அப்படின்னு சொல்லி டி தயங்கிட்டு இருக்கவும் மொத்தமா நம்ம கண்ட்ரில இருந்து 3 பேர் இந்த நேஷனல்ஸ்ல கலந்துக்கிடுவாங்க. அது ஒரு டீம் பேட்டில் அப்படின்னு சொல்லி கியூ சொல்றான். செமிஃபைனல்ல தோத்து போன 2 பேருக்கும் மேட்ச் நடத்தி அதுல யார் ஃபைனல்ஸ் போக போறா அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. உன்னோட அட்டாக் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஆடி வாங்கின மாதிரியே மீராயோ கிட்டயே அவன் ஆடி வாங்கி தோத்து போறான். இப்ப மீராயோ வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்றாங்க. மீராயோ மீராயோ அப்படின்னு நம்ம ஹீரோ சேர பண்ணிட்டு இருக்கான். ஹான் அப்படின்னா நம்ம 3 பேர் தான் நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட போற மத்த எல்லா டீமையும் பத்தி அந்த லீடர் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு கொண்டு வந்த இந்த சடன் சேஞ்சஸ்னால இப்ப இது டீம் பேட்டிலா மாறுதா? ஆனா சார் நம்ம எதுக்காக நிறைய ஆளுங்களை நேஷனலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் கியூ கேட்கவும் நான் நினைச்சதை விட நிறைய பேர்கிட்ட அந்த பவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃபைட்ல அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே வெளிவரும், அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கீயும் அவேக்னிங் ஆகும் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆன அந்த 2 பேர் போக தேர்ட் பார்ட்டிசிபென்ட் மீராயோ தான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க சண்டை போட போற ஆப்போனன்ட் இதை விட ரொம்பவும் டேஞ்சரானவங்க அப்படின்னு சொல்லி கியூ சொல்லவோ அப்படின்னா நான் 6 சமன் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி லீடர் சொல்றான். யாரோ ஒரு வயசான கிழவனை நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம 3 பேருமே சேர்ந்து நேஷனல்ஸ்ல சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாலியா இருக்கிறான். நான் நேஷனல்ஸ்ல செலக்ட் ஆனது என்னமோ எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எதுக்காக போய் உங்க கூட சேர்ந்து நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி மீரா கேட்கிறா. ஏன்னா அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லவோ வெயிட் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ஒரே டீம்னா நான் உங்க கூட சேர்ந்து தான் சண்டை போடணும், அப்படின்னா உங்க கூட சண்டை போட முடியாதா? நான் மீரா கூட சண்டை போட்டே ஆகணும், திரும்பவும் ஹான் கூட ஒரு மேட்ச் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடம் பிடிக்கிறான். எதுக்காக நீ இப்படி எல்லாரும் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுற அப்படின்னு மீரா கேட்கவும் ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா உங்க கூட சண்டை போட்டா நானும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அப்படி ஸ்ட்ராங்கா மாதிரி என்னதான் பண்ண போற? மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்க பரப்பணுங்கிறதுக்காக நான் சண்டை போடுறேன், நீ எதுக்காக சண்டை போடுற? ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்க போறியான்னு மீரா கேட்கவும் எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நானே அதை முயற்சி பண்ணி எடுத்துக்கிடுவேன், நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறினாதான் பாக்குறதுக்கு ஆசமா தெரிவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிருக்கான். அந்த வயசானால் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. என்னாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் யாரையோ பார்த்தேன்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். ஆனா யாருமே அந்த இடத்துல இல்ல. ஆக்சுவலி அந்த லீடர் வந்துட்டு 6 சமன் பண்றேன்னு சொல்லிருப்பான். இந்த சமன் பண்ண 6 இவன் தான். வயசானவன் கண்ணமிக்கிற செகண்ட்ல காணாம போய் அந்த லீடரோட நெஞ்சிலேயே குத்திருந்தான். லீடர் இறந்து போயிட்டான்னு பார்த்தா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் கொலை பண்ணது ஆக்சுவலி ஒரு இல்யூஷன். டீஜினோட பேரனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? அந்த சேஜ் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவன் உயிரோட இருக்கான்னா உண்மையிலேயே அது ஆச்சரியம் தான். சரி நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி அந்த கிழமை சொல்றான். ஆக்சுவலி டீஜின் இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் அவனுக்கு எப்பவும் திருந்தவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழமை சொல்றான். நம்ம ஹீரோவோட தாத்தா டீஜினை காமிக்கிறாங்க. இதனாலதான் நான் எப்பவுமே சண்டை போடுறது இல்ல, இந்த ஃபாரஸ்டோட நேச்சர் பாருங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தாத்தா அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளி இருக்காரு. இப்ப அந்த காட் பிலீவர்ஸ் குரூப்போட லீடர் வந்துட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணவோ வானத்துல ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுது. காட்ஸோட டிவைன் பிளேட கண்டிப்பா உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அந்த பிளேட் நேரா நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட வரவும் அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போகுது. மீராக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் லைட்டா வருத்தமா தான் இருக்கு. என்னதான் இவன் நேஷனலுக்கு செலக்ட் ஆயிருந்தாலுமே கூட அவங்க 2 பேரை பொறுத்தளவுனா அவங்களுக்கு ஒரு தேர்ட் வீல் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாவே இருக்கா. அப்ப அந்த டோர்னமெண்டோட ரெஃப்ரியா அந்த இடத்துல மீட் பண்றா. அவன் ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப இவ கிட்ட போயிட்டு அவன் தனியா பேசுறான். ஆக்சுவலி அந்த ரெஃப்ரிக்கு கண்ணு தெரியாதுங்கிறதே அப்பதான் மீராக்கு தெரியுது. உன்னோட மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அது உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது. ஆனா உனக்கு நான் அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண தெரியல, கூடிய சீக்கிரமே அதை கத்துக்கோ, ஏன்னா நேஷனல்ஸ்ல அது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இங்க அந்த லீடரோ டேவிஹோன்னு பேசிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் நீ சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்ல, நீ என்ன பண்றதா இருக்கான்னு லீடர் கேட்கவும் அவன் ஃப்ரெண்ட் அந்த லெட்டர்ல எழுதுனதை அவன் யோசிச்சு பாக்குறான். இதுக்கப்புறம் எனக்காக சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை.
நான் மட்டும் சண்டை போட மாட்டேன்னு சொன்னா இறந்து போன அவன் எந்திரிச்சு வந்தனால என்ன அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவனோட கடைசி ஆசையை நான் சண்டை போடணுங்கிறது தான். அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பரவாயில்ல அப்படின்னா நல்லது அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், உங்ககிட்டயும் சரி மற்ற சில ஆளுங்க கிட்டயும் சரி டிஃப்ரெண்டான ஒரு பவரை நான் பாக்குறேன், அது என்னது அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கறான். அங்க இருக்கிற சில காட் போட்டோவை பார்த்துட்டு அது சாரியோக் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறங்கிற பேர்ல பூனைக்குட்டி கூட விளையாடுறான், யோகா பண்றான், வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா ட்ரைனிங் மட்டும் உருப்படியா பண்ணல. சிட்ட பசங்களோட பலூனை எடுத்தாருங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கான். கீழே உடஞ்சு கீழே விழுந்தாலுமே கூட நம்ம ஹீரோ சூப்பரா லேண்டிங் பண்ணிருக்கான். லேண்டிங் பண்ணாலுமே நம்ம ஹீரோவோட கால் லைட்டா சுலுக்கிடுது. 6 அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட காலில் நீடில வச்சு குத்துறான். ஐயா ஐயா இப்படி காலில் குத்துறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதறுதான். அது ஒரு சின்ன அடிதான் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவோட கால் சரியா இருக்கு. இந்த கிழவன் ஜஸ்ட் ஓசிய வச்சே நம்ம ஹீரோவோட காலை சரி பண்ணிருக்கான். நீ ஜஸ்ட் உன்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்பி இருந்தீன்னா ஒரு கட்டத்துல அது இப்படிதான் ஆகும். நீ உன்னோட சோலை அந்த ஸ்வாடுக்குள்ள முழுசா செலுத்தணும். அப்படி நீ செலுத்தினாதான் உன்னால அந்த நேஷனல்ஸ்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குச்சியா மாவட்டினா அங்க ஒரு பெரிய காத்தே கிரியேட் ஆகுது. இந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கால தான் என்னோட கண்ணே போச்சு. அதை மட்டும் நீ கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டா கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவன் ஃபேமிலி கூட கிளம்பி போகும்போது குழந்தைய நீ வச்சுட்டு கார்ல வெயிட் பண்ணி இதோ வாரேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். இந்த இடத்துல கேவலமா ஏதோ ஸ்மெல் வரும்போதே நினைச்சேன் நாக்ஸ்ல இருந்து வந்த அசாசின் தானே நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் பார்த்தா ஒரு அசாசின் இவனை கொல்றதுக்காக வந்திருக்கான். நேஷனல்ஸ்ல நீங்க மோத போற ஆளுங்க எல்லார்கிட்டயுமே இந்த பவர் இருக்கும். சாரியோக் அப்படிங்கிறது கடவுளோட பவரை அவங்க பாரோ பண்ணி தன்னோட பவரா மாத்தி அதை யூஸ் பண்ணுவாங்க. அதோட பவர் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அந்த வாட்ச் காட்டும். கடவுளோட பவரை பாரோ பண்ணி தன்னோட பவரா சொந்தமா மாத்திக்கிட்டு அதை யூஸ் பண்றதுதான் இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்டோட குறிக்கோளே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். வேற கண்ட்ரில இருக்கிற நேஷனல்ஸ்ல செலக்ட் ஆன ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாதுன்னு செக்யூரிட்டி சொல்றான். ப்ளூ ஹேர் வச்சிருக்கவன் அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரை கொண்டு வரவும் ஹோடிஸ் போட்டுருக்க ஃபயரை வச்சு அதை டக்குன்னு அழிச்சிருதான். அந்த செக்யூரிட்டிக்கு என்ன நடந்ததுன்னே ஒன்னும் புரியல. நெக்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் ப்ளூ ஹேரை பார்த்து சொல்றான். இன்னொரு கண்ட்ரில இருக்கிற நேஷனல் டீம் நமக்கு காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ற பொண்ணா இருக்கிறா. தாத்தா நம்ம குடும்பத்தோட பேரையும் மரியாதையோ காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் இதுல வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், மத்த எதையோ பத்தி கவலைப்படாத, உன் விருப்பப்படி சண்டை போடு, என் பேர் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மெயிட்ட சொல்லி அனுப்பிட்டு இந்த ஜெனரேஷன் பசங்க எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கார்டை பாக்குறான். அந்த 6ல அந்த கிழவனும் ஒருத்தன் தான். கிரேட் 6 அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த 6 மெம்பர்ஸையும் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கால சரி பண்ண ஒருத்தனும் ஒரு 6 தான். டோர்னமெண்ட் நடத்துற அந்த லீடரும் ஒரு 6 தான். ட்ரைனிங்காக நம்ம ஹீரோ வீட்டுல போய் பார்த்தா நான் சொன்ன மாதிரியே பத்தல இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மீரா நம்ம ஹீரோவை திட்டுறா. என் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன அதே டெலக்கு சொல்றா. ஹெட் குவார்டர்ஸ்ல கேட்டோ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ தனியாவே தான் வளர்ந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல நான் ஒரு மலைப்பகுதியில எங்க தாத்தா கூட வளர்ந்தேன், நான் ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக அவர் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது யாரு உன்னோட அப்பா அம்மாவான்னு கேட்டா, இல்ல எங்க அப்பா அம்மா என் கூட இல்லங்கிறது தெரிஞ்சா மத்த பசங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த போட்டோக்காக காசு கொடுத்து ஒரு 2 பேரை நடிக்க கூப்பிட்டு இப்படி ஒரு போட்டோவை எங்க தாத்தா எடுத்து வச்சாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க தாத்தா ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அப்ப மீராக்கு ஷோல்டர் வலிக்கவும் நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு லைட்டா டச் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். பார்த்தா அவளோட ஷோல்டர் வலி ரொம்பவும் ஈஸியா சரியாயிடுச்சு. சாரியோக்கா காட்ஸ் பவர் இதை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேஷனல்ஸ்ல நம்ம கலந்துக்கிட போற எல்லா ஆப்போனன்ட் கிட்டயுமே அந்த சாரியோக் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அவங்க கிட்ட என்ன பவர் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, மோதி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சீர பாக்குவோம். ஹே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள பின்னாடியே ஓடுறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த நேஷனல்ஸ் வந்துருச்சு. இதுல மொத்தமா 9 டீம் இருக்கு. இதுல ஒரு டீம் தான் வின் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் கடவுள் கிட்டயே வரம் கேட்கற மாதிரி என்ன ஒரு விஷயம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பார்த்தா அந்த பழைய ரெஃப்ரி எதுக்காக வரல அப்படின்னு சொல்லி மீரா யோசிக்கிறா. பார்த்தா அந்த பழைய ரெஃப்ரியா அந்த அசாசின் கொன்னு வச்சிருக்கான். அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம ஹீரோவோட டீமுக்கும் அந்த ஸ்வாட் வச்சிருக்கிற பொண்ணோட டீமுக்கும் தான். இன்னும் கியூ எங்க வரக்கானோ அப்படின்னு சொல்லி டீ வருத்தப்படுறான். பார்த்தா கியூவோட அபார்ட்மெண்ட்ல அந்த அசாசின் கியூவை கொன்னு வச்சிருக்கான். ஸ்ட்ராங்கான ஒரு கமிஷனரையே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் ஹாப்பி. நேஷனல் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம ஹீரோவோட டீமுக்கும் அந்த ஸ்வாட் வச்சிருக்க பொண்ணோட டீமுக்கும் தான். ஒரு டீம்ல 3 பேர் இருக்காங்க. இதுல மொத்தமா 3 மேட்ச் நடக்கும். எல்லாமே 1-on-1 ஃபைட் தான். எந்த டீம் ஃபர்ஸ்ட் 2 வின்னிங் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தவங்க தான். நான் கண்டிப்பா இதுல வின் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா போய் நிக்கிறான். என்னோட சாரியாக் பவர் முன்னாடி உன்னால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஆப்போனன்ட் சொல்லவும், என்கிட்டயே ஒரு புது டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பஞ்ச் பண்றான். நான் என்னோட முக்கியமான பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட எபிலிட்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டெக்னிக் அவன் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கத்துக்கிட்டான். கண்டிப்பா இது இருக்கும்போது அவன் வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கத்து கொடுத்த அந்த தாத்தா சொல்றாரு. அச்சோ தப்பான பிரஷர் போயிட்டு அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன், என்னால ஆசைய முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கா. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் ஆப்போனன்ட் நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிருந்தான். இன்னும் ஒரே ஒரு வின் பண்ணா போதும் அவங்க ஆப்போனன்ட் டீம் தான் ஜெயிச்சதா அறிவிப்பாங்க. ஹான் நம்ம 2 பேருமே இதுல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த முட்டா பையன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான். அவனே மாதிரி நீங்க ஈஸியா தோத்து போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மீரா வந்துட்டு இப்ப ஹான் அனுப்பி வைக்கிறா. இவன் பாக்குறதுக்கு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கான். பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இப்படி மேட்ச் குள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த அசாசின் வந்து கமிஷனர் கியூவை கத்தியால குத்தி வச்சிருக்கான். ஸ்ட்ராங்கான கமிஷனர் கியூவையே நான் போட்டு தள்ளிட்டேன். அந்த ரெஃப்ரியவும் நான் உன் கூட தான் அனுப்பி வச்சிருக்கேன். அப்புறமா அவன் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் குழந்தையவோ ஒய்ஃபையும் அவன் கூடயே சேர்த்து நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த அசாசின்
அசாசினோட கை துண்டா போகுது. கியோ அவனோட சாரியோக்க யூஸ் பண்றான். அவன் கையில இருந்த அந்த வாட்சை கழட்டி விட்டுட்டு அசால்ட்டா சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஏன்னா அவ்வளோ விஷயம் நீ கொன்ற முடியாது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணும்போது ஆன மாதிரியே இப்ப கமிஷனர் கியோவோட பாயிண்ட்ஸ் ரொம்பவும் அதிகமா மாறுது. நீங்க ஹான் வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அவங்க நேஷனல்ல செலக்ட் ஆகி வந்தவங்க அப்படிங்கறதுனால அவங்களும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவன் ஹானை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹான் அவனோட அல்டிமேட் மூவ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, அவன் தோத்து போக மாட்டான். இந்த இடத்துல வந்து அவன் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்த அந்த ஸ்வாட் யூஸ் பண்ற பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலி ஹை ஸ்கூல்ல இவன் 3 மட்டும் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளு தானே நம்ம ஸ்கூல்ல படிக்காரு. 3 தடவை ஃபெயில் ஆகியும் இன்னும் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி வந்து ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மிரட்டிட்டு ஹே நீ கேட்ட அந்த ரெஃபரன்ஸ் புக் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்னோட ஸ்டடீஸ்ல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேன். இந்த வயசுலயும் நீ விட்டு கொடுக்காம படிக்கணும்னு சொல்லி ஆர்வமா இருக்க பத்தியா, ஒன்னு பார்த்து தான் எனக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கதா அந்த ஸ்பாட் வச்சிருக்க பொண்ணு நோட்டீஸ் பண்றா. என்னது அவங்க திரும்பவும் ஃபைட் பண்றாங்களா, கண்டிப்பா யார் வின் பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு இவளை கிண்டல் பண்றாங்க. எப்ப ஃபைட் பண்ணாலுமே ஜாங்கமி தோத்து போயிட்டே தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவும் எரிச்சலா இருக்கு. ஹே இது ஒரு நல்ல ஸ்பாட், ஏன் உடைச்ச, நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வரவும் ஆமா தெரியும் நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட பல தடவை ஃபெயில் இருக்கன்னு சொல்லி பொண்ணுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லவோ கண்டிப்பா அவங்க என்ன பத்தி நல்ல விதமா சொல்லிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். ஃபெயில் ஆயிட்டே இருக்கிற ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நான் ஃபெயில் ஆகிறேன் தான், ஆனா எப்பவும் என்னோட முயற்சியை கைவிடல. நானும் ஒரு காலத்துல டாப் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ஆனா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா என்னால ஹை ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ண முடியல. பல வேலைகளை நான் ட்ரை பண்ணேன். ஓரளவு பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நான் படிக்க வந்தேன். படிக்கணுங்கிற என்னோட முயற்சியை மட்டும் கைவிடல. ஒன்னாலையும் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போறான். ஸ்கூல் எக்ஸாம்க்காக அவன் படிச்சிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றா. எனக்கும் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ ஹெல்ப் பண்றா. அவன் எப்பவும் முயற்சியை கைவிட்டதில்ல, கண்டிப்பா அவன் தோத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சீர் அப் பண்றாங்க. அவன் என்னடா சாரியாக் பவரை யூஸ் பண்ணி இப்ப ஹானியா அடிச்சு போட்டுறான். கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுதான் என்னோட சாரியாக் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேமரா அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை, ஒன்னு கூட தோக்கடிக்கலன்னா நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அவனோட சாரியாக்க அசால்ட்டா கைய வச்சே தடுக்கிறான். ஹான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மீராவும் சீர் அப் பண்றாங்க. ஹான் இப்போ அவனோட அல்டிமேட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவனோட சாரியாக்கையே துண்டு துண்டா உடைச்சிருந்தான். அவனும் இப்ப அப்படியே கீழே விழுந்துருதான். ஹான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கமிஷனர் கியோ என்னடான்னா அந்த அசாசினியை ஓட ஓட துரத்திட்டு இருக்கான். இப்ப அவனோட 2 கையுமே வந்துட்டு இவன் வெட்டுறான். பார்த்தா அந்த அசாசின் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே என்னோட பவர் ரீஜெனரேஷன், சோ நீ எத்தனை தடவை வளர்ந்தாலும் என் கை ஈஸியா வளர்ந்துரும் அப்படின்னு அவன் சொல்லுவோம். இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட கார்ட்ஸ் பவர் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். அவனை வெட்டலான்னு போகும்போது கியோ வந்துட்டு அப்படியே நின்றுதான். என்னன்னு பார்த்தா பின்னாடி 2 ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. என் வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பு கழட்டிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கியோ அசால்ட்டா அவனுங்களை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். ட்ரேக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா, இவனை கொல்ல வேண்டியது எங்களோட வேலை தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் நானும் நாக்ஸ்ல ஒருத்தன் தானே, அதான் உங்களுக்கு முன்னாடி வந்து இவனை போட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கியோ அட்டாக் பண்றான். ஆக்சுவலி அந்த 2 பேருமே ஒரு பிரீஸ்ட் தான். அவங்களோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி இப்ப கியூவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கியூவை மொத்தமா கைப்பற்றிட்டாங்க. ஆனா அப்ப கூட அவனோட ஆக்ஸை யூஸ் பண்ணி அசால்ட்டா வெளியே வந்துருதான். ப்ளூஹர் கியூவை வந்துட்டு அவனோட ஸ்பாட் வச்சு குத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது உன்னோட வாட்ச் உன் கையில இல்லன்னு தெரிஞ்சது, அதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் டி வந்துட்டு அதை தடுக்கிறான். டாச்சிங் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி கியூ சொல்லவும் ரூல்ஸ் மாரி உன்னோட வாட்ச் நீ கழட்டினதுனால உனக்கு 3 மாசம் சேலரி கட்டு, ஆல்ரெடி ஒரு 3 மாசம் சேலரி கட்டு, இப்போ ஒரு 3 மாசம் ஆக மொத்தம் பாதி வருஷத்தோட சம்பளமே உனக்கு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவோம். அட பாவிகளா அப்படின்னு சொல்லி கியூ ஷாக் ஆகுறான். இப்ப மீராக்கும் ஜாங்கமிக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்வாட் வச்சிருக்கிற 2 பியூட்டிஸ் இப்ப மோதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். மீரா தான் வந்துட்டு ஸ்வாட வச்சு ஓரளவு கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்றா. ஆனா ஜாங்கமியுமே வந்துட்டு கொஞ்சம் மீராக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஜாங்கமியும் வந்துட்டு ஒரு கட்டத்துல மீரா கிட்ட ஆடி வாங்குறா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் தோத்து போக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு ஃபைட் பண்ணவோ மீரா வந்துட்டு அவளோட ஸ்வாடையே 2 துண்டா உடைச்சிருதா. லைக் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி மீரா அட்டாக் பண்ண போறதுக்குள்ள ஜாங்கமி வந்து அவளோட சாரியாக்க யூஸ் பண்றா. லேடி பிரீஸ்ட் வந்துட்டு அவளோட சாரியாக்க யூஸ் பண்ணி கமிஷனர் டீய வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவ தன்னோட அல்டிமேட் மூவி யூஸ் பண்ணி டீய அப்படியே முழுங்கலான்னு போகும்போது பார்த்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வர வச்சு அவளோட அந்த ஃபெமிலியரை வந்துட்டு முழுங்கிருந்தான். இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் சும்மா மாசா வந்து நிக்கிறான். இவளோட ஃபெமிலியரை அழிச்சிட்டான் அப்படின்னு பேருக்கு தான் இவ பிரீஸ்டா இருக்கா. ஆனா கெட்ட கெட்ட வார்த்தையில பிடிச்ச அவனை திட்டிட்டு இருக்கா. அவன் ஃபெமிலியரோட பல்ல எடுத்து அதே ஒரு வெப்பனா மாத்தி பட்டி ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். கியூக்கும் அந்த இன்னொரு பிரீஸ்டுக்கும் ஃபைட் சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. கியூ வந்துட்டு அவனோட ஆக்ஸை யூஸ் பண்ணி அந்த பிரீஸ்ட குத்தி இருக்கான். ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டோர்னமெண்ட் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஜாகமி அவளோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி மீராவை தோக்கடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஜாலியா சாப்பிட்டு இருக்கான். ஹான் எனக்கு பங்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்க ஃப்ரெண்டுங்க சண்டை போட்டுட்டு இருக்கா, நீங்க என்ன ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் கேட்கவும் எதுக்காக நாங்க கவலைப்படணும், ஏன்னா கண்டிப்பா அவ தான் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த் மட்டுமே நம்பி இருக்காத, உன்னோட சோல் மேல பவரை வை அப்படின்னு சொல்லி அந்த ரெஃப்ரி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. வேணும்னே அவளோட ஸ்வாட வச்சு அதை தடுத்து அதை உடச்சிட்டு சும்மா அசால்ட்டா போய் நார்மலா ஒரு கிக்கு விடுறா. அப்படியே ஈஸியா அவளை தோக்கடிச்சிருதா. மீராயோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. பேருக்கு தான் அவ பிரீஸ்ட் லேடி, ஆனா லம்பாடி பொம்பளை மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டே டீ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. கியூ வந்துட்டு அந்த பிரீஸ்டோட 2 விங்ஸையும் வெட்டி விட்டுருதான். கியூ ஆன்டி 2 அட்மினிஸ்ட்ரேட்டருமே சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 பிரீஸ்ட் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. கவலைப்படாதீங்கன்னா இன்னும் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் என்னடானா இப்ப
செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகுறான். அவங்க இருந்த அந்த டாப் ஃப்ளோரே மொத்தமா வெடிச்சு சிதறுது. டோர்னமெண்ட்ல 2 வின் பண்ணதுனால இப்போ நம்ம ஹீரோவோட டீம் தான் ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ டீம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆப்போனன்ட் டீமும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்னாலதான் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜாகமி வருத்தப்படவும், நம்ம லைஃப்ல இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம திரும்பவும் இதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவன் அவளை சீரப் பண்றான். பில்டிங் வெடிச்சதுனால அந்த இடத்துக்கு போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துருந்தாங்க. நாக்ஸ் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டீ சொல்றான். நாக்ஸ் இதுல இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் வந்து செம டென்ஷன் ஆகுறான். சார் அந்த நாக்ஸ் கூட நடந்த ஃபைட்டா இருக்குமோன்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட்ட இடத்துல டேஜின் ஜின்னோட கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தாத்தாவோட கை துண்டா வெட்டப்பட்டு கிடக்கிறதா அவ காமிக்கிறா. இப்போ நேஷனல் டோர்னமெண்ட் செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம குடும்பத்தோட பேரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்த அவனுக்கும் மான்ஸ்டரை யூஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டி கார்டை முழுங்க பார்த்து அவனுக்கும் தான் இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஜுகாக் வந்து அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் அவனோட வயிற்றுல இருந்து ரத்தமா வருது. பார்த்தா டேக் வந்து அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி அவனை துண்டு துண்டா ஆக்குறான். உடனே அவனோட மெய்ட் வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி சண்டை போடவும் அவன் மெய்டையும் வந்துட்டு அவன் தோக்கடிக்கிறான். சாதாரண ஒரு வேலைக்காரி நீ ஏன் கூட சண்டை போட வரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவளை மிதின்னு மிதிக்கவும், ஹீரோயிசம் பண்றேன்னு பிரச்சனை பண்ணிடாதா அப்புறம் நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி மீரா போய் நம்ம ஹீரோவை தடுத்தா. அப்ப அவன் மட்டும் எதுக்காக ஸ்டேஜுக்கு போனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா இந்த தடவை ஹான் போயிட்டு அவனை அடிக்கிறான். நீ பண்றது தப்பு அப்படின்னு ஹான் சொல்லவும் டேக் வந்து ஹானை அட்டாக் பண்ணலான்னு போறான். அதுக்குள்ள ரெஃப்ரி வந்து தடுத்துட்டு, சார் இது உங்களோட மேட்ச் கிடையாது, நீங்க இதுக்கப்புறம் இதுல ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு அப்படின்னு சொல்லி அவன் ஹானை பார்த்து சொல்றான். அடி வாங்கிட்டு அந்த ஜூகர்ஸ் வந்து டேக் அதுக்குள்ள அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். என் தாத்தா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு, கண்டிப்பா நான் இதுல தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகாக் வந்துட்டு அட்டாக் பண்றான். ஆனா டேக்கு எதுவுமே ஆகல. டேக் அவன் வயிற்றுலயே குத்தி பஞ்ச் பண்ணி அவர லெவலுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். சாகடிக்கிற லெவலுக்கு அவன் ட்ரை பண்ணிருக்கான். அவனை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண போறது இல்லையா அப்படின்னு சொல்லி அடி வாங்கினவனோட தாத்தா கேட்கவும், மேபி அவன் கூட இதோட கீயா இருக்கலாம், என்னால டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்றான். இப்போ அடுத்த நாள் நேஷனல் டோர்னமெண்ட் கண்டினியூ ஆகுது. ஒவ்வொருத்தங்களும் ஃபைட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த கோடி ஸ்போர்ட் இருக்கிறவனோட ஃப்ரெண்ட் வந்து தோத்து போயிருந்தான். இல்கியோ என்ன மன்னிச்சிரு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோடி ஸ்போர்ட் அவன் சொல்றான். கோடி ஸ்போர்ட் இருக்க இல்கியோ அவனோட டீம்ல இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட நெக்ஸ்ட் எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்த ரொம்பவோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி வந்து அவங்கள பார்த்து சொல்லவும், சின்ன வயசுல நீ அடிச்சது எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி இல்கியோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு ஃபைட்டுக்கு போறா. பார்த்தா அவளோட ஆப்போனன்ட் ரொம்பவோ பெருசா இருக்கான். அவன் ரொம்பவோ பெருசா இருக்கிறதுனால சைஸே ஒரு அட்வான்டேஜ் அவன் பயன்படுத்த ட்ரை பண்ணுவான். கண்டிப்பா அவன் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பான். ஸோ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இல்கியோ சொன்ன மாதிரியே அவனை அட்டாக் பண்ணி ஒரே அட்டாக்ல அவ வின் பண்ணிட்டா. இந்த ஒரு டீம் மட்டும் தான் கோஆர்டினேஷன் நல்லா பண்றாங்க. இந்த டீம் நாளைக்கு ஃபைட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மீரா சொல்லுவோம். நான் பாத்துக்கிட்டேன்னு ஹான் சொல்றான். நீ எப்படா வர முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆக்சுவலி நேத்து நடந்த மேட்ச்ல ஹான் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆனதுல அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஊர்ல இருக்கிற 2 கிரிக்கெட்டுங்களும் என் டீம்ல தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. மோரி நாளைக்கு நம்ம 2 பேரும் தான் சண்டை போட்டு எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா இருந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. கோடி ஸ்போர்ட் இருக்கிற அந்த எல்கியோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்கணும். அப்படின்னா தான் அவனோட டீம் ஜெயிக்கும். இந்த டைகர் சிம்பிள் இது இவன் கிட்ட இருக்குன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். ஹே போடி பையா கண்டிப்பா நான் தான் இதுல வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோடி ஸ்போர்ட் அவனோட ஆப்போனன்ட் சொல்லவும், இல்கியோ அவனோட பவரை யூஸ் பண்றான். சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்கும் அவனோட பவர் வந்துட்டு யாரோ அவங்கள பிடிச்சு தள்ளுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நான் இதை யூஸ் பண்ணி உனக்கு எதுவும் ஆகலன்னா நீ ரொம்ப டஃப்பான ஆப்போனன்ட் தான் அப்படின்னு சொல்லி இல்கியோ சொல்றான். கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்ப இல்கியோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இல்கியோ பவரை யூஸ் பண்ணாம நார்மலா அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இல்கியோ யூஸ் பண்றது டைக்வான் தானே, அது ஏன்ஷியன்ட் காலத்துல உள்ள டெக்னிக்காச்சே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ யூஸ் பண்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் பேரு டைக்வான்டா, இவன் யூஸ் பண்ற டெக்னிக் பேரு டைக்வான். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இல்கியோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுவோம். அவன் அவனோட சாரியாக் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சாரியாக்கு யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி மீரா பாக்குறா. இது இருக்கும்போது கண்டிப்பா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரியாக் பவரை அட்டாக் பண்ணாலுமே கூட இல்கியோ வந்துட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக் தான், அவ்வளவுதான். இல்கியோ பார்க் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அவன் முதுகுல இருக்கிற அந்த சிம்பிள் எங்க தாத்தாவோட மிலிட்டரி ஆர்மி யூனிஃபார்ம்ல உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நேத்துக்கு டேக் ஜகல், இன்னைக்கு இல்கியோ பார்க் 2 பேருமே சாரியாக் யூஸ் பண்றாங்க. இந்த காம்படிஷன் ரொம்பவும் டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவும், அப்படின்னா நம்மளும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி ஹான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். யார் வேணா அந்த சாரியாக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் கிட்ட ஹான் கேட்டிருப்பான். எல்லாராலையும்லாம் இதை அடைய முடியாது. சில பேர் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணியுமே கூட அவங்களுக்கு இந்த சாரியாக் கிடைக்கல. ஆனா கொஞ்சம் பேருக்கு அவங்க ஃபைட் பண்ணும்போது இந்த பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லியிருப்பான். அந்த பவர் ரேண்டமா தான் மத்தவங்களுக்கு கிடைக்கும், மேபி நம்ம கிட்ட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லவும், எனக்கு அந்த சாரியாக் தேவையில்லை. கடவுள்கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணிலாம் எனக்கு சண்டை போட பிடிக்கல. நான் என்னோட சொந்த பவர்ல தான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். நேத்தில இருந்தே மோர் என்னமோ மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி அந்த லீடர் அதாவது மோஜின் பார்க் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டீஜின் சின்ன நிறைய பேர் தேடுறாங்கிறது உனக்கே தெரியும், நாங்களுமே அவரை தேடி அவரை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை கொஞ்சம் பாரு, இந்த அட்டாக்கை யூஎஸ் மிலிட்டரி தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது கண்டிப்பா சாரியாக்க வச்சுதான் யாரும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்க இருந்த ரத்தத்தை நாங்க செக் பண்ணி பார்த்ததுல அது டீஜின் ஜின்னோடதுன்னு தெரிய வந்தது. கடந்த 2 நாளாவே அவரை காணும்.
நானும் இவ்வளவு பிளட்லெஸ் ஆயிருக்கிறத பார்க்கும்போதே அவர் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்ல வரவும், என் தாத்தாவை உங்களுக்கு தெரியும்ல, அவரை அட்டாக் பண்ண வந்தா ஆபத்து அவனுங்களுக்கு தான், என் தாத்தாக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள அவங்க தாத்தாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். ஹே, நீ மோரிஜின் தானே, நான் உன்னோட பெரிய ஃபேன், உனக்கு கை கொடுத்தாலே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டு போ. சரி ஓகே, நம்ம ஹீரோவும் ஹேண்ட் செக் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு அவன் மூஞ்சில குத்தலான்னு பார்க்குவோம். டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன் நிறுத்தினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லைன்னா நீ என்ன அடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் தலைமையில அட்டாக் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கான். உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஒரிஜின். சோல் பிரிலிமினரியில உன்னோட ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட சண்டை போடணும்னு ரொம்ப ஆர்வமா இப்படி பண்ணிட்டேன், எதுவோ தப்பா எடுத்துக்கிடாதுன்னு சொல்லவோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, முதுகுல இருக்க அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ இந்த டைகர் சிம்பிளா, இது டேஜின்ஜினுக்கு மரியாதை கொடுக்குற விதமா இதை போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கிற மெமரிஸ் எங்க அப்பா இறந்து போனது. எனக்கு ரெண்டாவது ஞாபகம் இருக்கிற மெமரிஸ் ஏதோ ஒரு தெரியாத ஆள்கிட்ட எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனது. தெரியாத இடம், முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரும் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு தாத்தா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. உன்னால இவ்வளவுதான் முடியுமா, இப்பதான் புரியுது உன் தாத்தா ஏன் இப்படி இருந்தாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இல்கியா அவனோட லைஃபையே ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அவன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவோட தாத்தா அவன் கிட்ட போய் பேசுறாரு. இல்டே பார்க்கோட பேரன் தானே நீ, நானும் உனக்கு ஒரு தாத்தாவா என்ன நினைச்சுக்கோ. உங்க தாத்தா என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்து உன் ஃபேமிலி கிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆக்சுவலி இதை உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்துருக்கணும், ஆனா நான் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த உங்க தாத்தா டைக்வான் டெக்னிக்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவர் கண்டுபிடிச்ச புது டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இதுல எழுதி வச்சிருக்காரு. இது எல்லாமே உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க தாத்தா மாதிரியே நீயும் கண்டிப்பா ஒரு நாள் ஸ்ட்ராங்கா வருவன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சியர்ஃபுல்லா பேசிட்டு போறாரு. எனக்கு ஞாபகம் இருக்கிற தேர்ட் மெமரிஸ் உங்க தாத்தாவோடது, அண்ட் அதுதான் என் லைஃப்ல இருக்கிற ஒரு ஸ்வீட்டான மெமரிஸும் கூட. ஆமா, டீச்சர் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோ அது வந்து அப்படின்னு பேசுறதுக்குள்ள நம்ம ஹீரோ காலத்துக்கு பின்னாடி ரத்தமா தெரிக்குது. டேக் வந்து அவனோட ஃபைட்ல ஒரு பையனை கொலை பண்ண போயிருப்பான். அதுக்காக எல்கியோ போட்டு அவனை ஆடி ஆடி நடிச்சிருப்பான். நான் தனியா இருக்கும்போது என் கூட வந்து ஃபைட் பண்ணு, மத்தவங்களை இதுல இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். டேக் அங்க இருந்து கிளம்பிடுதான். அவன் கையில ரத்த வருதே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல படு, சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்புறான். அவன் அட்டாக் பண்ண போ நான் ரியாக்ட் கூட பண்ணல, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு கியூ அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் லேடி வந்து தடுக்கிறா. ஆனா அதை மீறியோ கியூ போயிட்டு மோஜின் பார்க் மோங்ஜாவோட குழந்தையும் அவன் ஒய்ஃபையும் அவங்க கொண்டிருக்காங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்கவும், யார்கிட்ட பேசுறான்னு பார்த்து பேச அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற கிராஸ் சிம்பிள் பவர் அவன் யூஸ் பண்றான். உடனே அவனை விட்டுட்டு நீ உடச்ச பில்டிங்கான செலவு இது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் தூக்கி அவன் மூஞ்சில விட்டுட்டு போறான். அப்படின்னா அவன் குழந்தையும் ஒய்ஃபும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கியூ கேட்கவும், நான் முன்னாடியே அதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன், நீ தான் என் பேச்சு கேட்காம உள்ள போன அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. அந்த அசாசின் வரதுக்கு முன்னாடியே ஒரு இல்யூஷனா அந்த ஒய்ஃபு குழந்தையும் கிரியேட் பண்ணி அந்த உண்மையான ஒய்ஃப் அண்ட் குழந்தைய அவ சேவ் பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சுட்டா. அப்புறமா மோஜின் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாருன்னு சொல்லப்போ, அவன் மன்னிப்பு கேட்கறதா இருந்தா டேரக்டா வந்து கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி கியூ சொல்றான். பில்டிங்கை உடச்சதுக்கு சேர்த்து இன்னும் 3 மாசம் சேலரி கட்டு, சோ 9 மாசம் உனக்கு சேலரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு கிளம்புறா. வெண்டிங் மிஷின் காடியில இருக்கிற காயினெல்லாம் இப்ப பிறக்க வேண்டிய நிலைமை அவனுக்கு வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹான் வந்து பாக்குறான். ஹீரோ இப்ப சீரியஸாவே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா நீ டெய்லியே எனக்கு சாப்பாடு தருவியா அப்படின்னு சொல்லி கியோ கேட்கவும், நான் இந்த இடத்துல தான் வேலை பார்க்கேன், சோ உங்களுக்கு சீப்பா கிடைக்கும், பதிலுக்கு நீங்க எனக்கு சாரியோக் யூஸ் பண்ண கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கறான். சாரியோக் இருந்தா தான் டோர்னமெண்ட்ல வின் பண்ணணுங்கிறதுக்காக கேட்கறியா அப்படின்னு சொல்லி கியோ கேட்கவும், அதுவும் ஒரு காரணம் தான், அது போக நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லவும், மோரிஜின் அப்படிதானே அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆமா திரும்பவும் அவன் கூட ஃபைட் பண்ணும்போது நான் கண்டிப்பா தோத்து போக கூடாது, அது போக 2 நாளா அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ற லெவலுக்கு ஸ்ட்ராங்கானவே இல்லையோன்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். இதுக்கு மேலேயே நம்ம பொறுமையா இருக்க கூடாது, அந்த நாக்ஸை நம்ம தோக்கடிக்கணும், நீங்க எல்லாருமே உங்க லிமிட்டர்ஸ் கழட்டிடலாம், இதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபுல் ஃபோர்ஸோட அவங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி மோஜின் சொல்றான். கடவுளை அழிக்கிறதுக்கான கீயை அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட் பிலீவர்ஸ் குரூப் சொல்றாங்க. கடவுள்களை கண்டிப்பா நம்ம அழிக்கணும், அதுக்கு அந்த கீ நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி மோஜின் சொல்றான். கீ அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காட் பிலீவர்ஸ் குரூப் கீயை கண்டுபிடிச்சு கடவுளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மோஜினோட குரூப்பும் ட்ரை பண்றாங்க. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கே நான் இன்னும் ஃபுல்லா யூஸ் பண்ண கத்துக்கல, இதுல சாரியா வரையா அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கும்போது, மோரிஜின் சோகமா இருந்தா அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கும் ஹான்க்கும் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். தாத்தா நானும் உங்க கூட வரேன், எதுக்காக என்ன விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், தாத்தாவை தெரியும் நிறைய பேட் கைஸ் சொல்லுவாங்க, நீ என் கூட இருந்தா உனக்கு ஆபத்து தானே உங்க தாத்தா சொல்லவும், எனக்கு 6 வயசு ஆயிடுச்சு, நான் பெரிய பையன் தான், பேட் கைஸ் வந்தா நான் அவங்கள அடிச்சு போட்டுருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் பிறந்தநாள் அன்னைக்கு நான் விட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீ இன்னும் பெரிய பையனா வளரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிட்டு, கண்டிப்பா உனக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லவும், எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கண்டிப்பா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நீ ரொம்ப ஜாலியா இருப்ப, சரி உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கவும், அந்த கிஃப்டா தான் வந்துட்டு அவங்க தாத்தா கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பான், அதுதான் இப்ப அவன் வீட்டு சவுத்துல இருக்கு. தாத்தா இன்னைக்கு எனக்கு 17 வயசு ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கான். கதவை உடச்சிட்டு நிறைய பேர் உள்ள வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாப்பி பர்த்டே மோரிஜின் அப்படின்னு சொல்லி அவங்க விஷ் பண்றாங்க. எங்க வாட்ச்ல திடீர்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதை வச்சுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க இங்க வந்துட்டோம், ஆனா நான் ஒண்ணு வெறும் கையை வீசிட்டு வரல அப்படின்னு சொல்லி அவ சமைச்ச சாப்பாடை கொடுக்குறா. நான் பாக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஹான் வந்துட்டு அவன் ரெஸ்டாரண்ட்ல இருக்க சாப்பாடெல்லாம்
கொண்டு வரவும் இது சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். என்னோட சாப்பாடை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீரா சொல்லவும் இப்போ சாப்பிட்டு பார்க்கவோ டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆக்சுவலி நீ இதுல கொஞ்சம் சாஸ் அதிகமா ஊத்திருக்க, அப்புறமா ஸ்லிம்மா வச்சு அதை சமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணமோடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா அதுக்குள்ள எல்லா சாப்பாடையும் இவங்க காலி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்காக ஸ்பெஷலா சர்ப்ரைஸா ஒரு கேக்க வச்சிருக்கான். இப்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இதுதான் நீங்க சொன்னீங்களா தாத்தா, இப்ப எனக்கு புரியுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மோரி 2 நாளாவே நீ கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச்சில் உன்னை வின் பண்ணுவேன்னு சொல்லவும் நான் தான் மோரியை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்கிறான். நான் அவங்க 2 பேரையுமே தோக்கடிப்பேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்டில் 3 பேரும் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேருமே சீர பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட பர்த்டே ஒரு வழியாக ஹாப்பியாக முடியுது. அடுத்த நாள் காலையில் ஹாலிங் பெல் சவுண்ட் கிட்ட நம்ம ஹீரோ வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை, ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரு மேப் இருக்கு, கூடவே நம்ம ஹீரோ தாத்தாவை கடத்தி வச்சிருக்கிற ஒரு போட்டோவும் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவங்க தாத்தா தனியா விட்டுட்டு போயிருப்பாரு. கவலைப்படாத, நான் கூட இல்லைனாலும் உனக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் உன்கிட்ட பவர் இருக்கு, நீ எங்க கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தாத்தாவை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவங்க தாத்தா முடியாது அப்படின்னு சொன்னதுனால வானத்துல இருந்து ஒரு டிவைன் பிளேட் எடுத்து அவனை அட்டாக் பண்றாங்க. அவங்க தாத்தாவோட கை வெட்டப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அது கூடவே சேர்த்து ஒரு மேப்பும் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், டோர்னமெண்ட்டுக்கு என்னால டயத்துக்கு வர முடியும் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். டீம் பேட்ல அவங்க ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம ஹீரோவோட டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் தான் ஃபைட் இருக்கு. யார் கூட மோதணும், ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸ் யார் போவாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்டே அவங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே நம்மளோடது தான். இந்த மோர் என்ன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி மீரா டென்ஷன் ஆகுறா. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் லேடி அந்த இடத்துக்கு நீங்க 2 வின் பண்ணா போதும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். ஆனா உங்க டீம்ல அந்த கதை கிடையாது, ஏன்னா ஹான் சஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுனால அவன் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த லேடி சொல்லுவோம். அவன் வராததுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கா. சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. மோரிஜினோட பேரை கூப்பிடும்போது அவன் ஸ்டேஜுக்கு வரலன்னா அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிருவான், உங்க டீமும் தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறா. மோரிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா கூட இருக்கலாம், நீ போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. எப்பவும் போல டக்குன்னு ஜெயிக்காம கொஞ்சம் டைம் எனக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. சோல் டீம்ல என்ன அவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா, ஹான் சஸ்பெண்ட் ஆயிருக்கா சரி, ஆனா மோரி எங்க காணோம் அப்படின்னு சொல்லி இல்கியா யோசிக்கிறான். மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கோட சக்சஸர் தானே நீ, உன் கூட சண்டை போட நான் ஆர்வமா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகவும் ட்ரெஸ் கலட்டுறான். எனக்குன்னு எல்லா கிரிக்கெட்டுங்களும் வரானுங்க, சாரி ஹான், என்னால ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க தாத்தாவை கடத்தி வச்சிருக்கிற லொகேஷனுக்கு இப்ப நம்ம ஹீரோ போறான். அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு இல்ல, அடியாளுங்க இல்ல, யாருமே இல்ல. இந்த இடத்துல தான் என் தாத்தா இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு திறந்து பார்த்தா அவங்க தாத்தா அங்கே கீழே படுத்து கிடக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறான். அவருக்கு ஒரு கை வர இல்ல, அது போக அவரை இரும்பு செயினை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உன்னோட வுட்டன் ஸ்பாட்ல எனக்கு எதுவுமே பண்ணாது, என் பாடி ஸ்டீல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மீரா அவனை போட்டு அடி நடந்துட்டு இருக்கா. ஒரு கடத்துல அவன் மீராவை லாக் பண்ணி ஸ்மாக் டவுன் போடலாம் அப்படின்னு சொல்லி போவான். மீரா அவளோட ஸ்வாட வச்சு அவ வயிற்றுல கிக் பண்ணி அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சிருக்கா. ஸ்டேஜுக்கு வெளியே நிக்கிறவங்க மீரா ஆப்போனன்ட் கையில ஒரு ஸ்வாட தூக்கி கொடுக்குறாங்க. அந்த ஸ்வாட வச்சு இப்ப அவன் மீரா கூட சண்டை போடுறான். ஆக்சுவலி அந்த ஸ்வாட பார்த்தா அது நம்ம மீராவோட ஸ்வாட் தான். இத்தனை வருஷமா நீ இந்த மூன்லைட் ஸ்வாட உன் கையிலே தான் வச்சிருக்க, ஆனா இதோட ஃபுல் பவர் என்னங்கிறது உனக்கு இன்னும் தெரியல. இந்த ஸ்வாட நம்ம எப்படி வேணாலும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதை அவன் வேற மாதிரி மாத்துறான். ஹான் நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பாத்ரூம்ல ஒருத்த அடிபட்டு கிடக்குறான். பார்த்தா வேற ஒரு டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவனை அடிச்சு போட்டு வச்சிருக்கா. இந்த ஸ்வாட் தான் கடவுளை கண்ட்ரோல் பண்றதுக்கான கீ அண்ட் இதோட சக்சஸர் தான் அதை யூஸ் பண்ண முடியும். நீதான் இதோட சக்சஸர்னு சொன்னாங்க, ஆனா உனக்கே இந்த ஸ்வாட பத்தி தெரியான்னு சொல்லி மீராவோட ஸ்வாட வச்சு அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மீரா மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டு அவனை அட்டாக் பண்ணவா அவன் ஸ்வாட் கையை விட்டு தவறுது. கொண்டாயா ஸ்வாட் அப்படின்னு சொல்லி மீரா அதை வாங்கிடுறா. என்னோட ஸ்வாட் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவ கையில இருந்து மறைஞ்சிருது. அந்த ஸ்வாட் எங்க இருந்தாலும் அதோட ஓனர் கிட்டே அது திரும்ப வந்துடும். அதனாலதான் இதை நேஷனல் ட்ரெஷர்னு சொல்றாங்க. நீ இதோட ஓனர் இல்லங்கிறது அந்த ஸ்வாடுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, நீ ரொம்பவோ வீக் ஆனவா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். தாத்தா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் பார்த்தா அந்த செயினை எப்படியாச்சும் கட் பண்ணணுமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நீ நல்லா ஏமாந்துட்ட, நான் உன்னோட தாத்தா நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் தலையவே துண்டா திருப்பிட்டு இப்ப செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகுறான். பார்த்தா அந்த இடத்துல இருந்தது மோரிஜினோட தாத்தாவே கிடையாது, வேற யாராவது இல்யூஷனா அந்த இடத்துல இருந்திருக்காங்க. லிஸ்ட்ல கீயா இருக்க வாய்ப்பு இருந்த ஒருத்தன் இறந்து போயாச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நம்ம ஹீரோ விழுந்து கிடக்கிறத பாக்குறான். யாரெல்லாம் கீயா இருக்க வாய்ப்பு இருக்கோ அவங்களே எங்களுக்கு அதை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். நீ இன்னும் உயிரோட இருக்கியா, சீக்கிரம் செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் இல்யூஷன்ஸா நிறைய ஆளுங்களை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறான். கடவுளை கண்ட்ரோல் பண்றதுக்கான கீயே இந்த மூன்லைட் ஸ்வாட் தான். இதையும் இதோட சக்சஸரையும் கூட்டிட்டு வரதுக்காக போனதுல அவன் தோத்து போயிட்டான். ஆனா நீ இதோட சக்சஸர்னு சொல்ற, உனக்கு இந்த ஸ்வாட பத்தி கூட எதுவும் தெரியல, நீ ரொம்ப வீக் ஆனவா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். ஹான் பாத்ரூம்ல அந்த லேடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹான் யோசிக்கும் போது அந்த சுறாமீனை வச்சு சண்டை போடுற அந்த டேக் டீம்ல இருக்கிற பொண்ணு தான் இவா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஹானை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹான் ஒரே அட்டாக்ல அவ காலை உடச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீ உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹானுக்கு போயிட்டு கிஸ் பண்றா. என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா கிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுட்டு இப்ப திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ணலான்னு போறா. டேக் அந்த இடத்துக்கு வந்துட்டு
நீ தான் எப்பவும் என் வழியில குறுக்க வர அப்படின்னு சொல்லி ஹானை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இப்போ அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. நான் மட்டும் ஒரு மூவ் பண்ணியிருந்தா கூட அவங்க என்ன கொண்டிருப்பாங்கிறது அவன் பார்வையிலேயே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஹான் யோசிக்கிறான். அந்த எல்லா க்ளோன்ஸ் கூடயுமே இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உங்க தாத்தா அளவுக்குலாம் நீ இல்ல, ரொம்ப வீக்கா தான் இருக்க. நார்த்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் அழிக்கிறதுக்காக உங்க தாத்தாவை அனுப்பி வச்சிருந்தப்போ அங்க இருந்த எல்லாரையும் அவருக்கு கூட அணி சோல்ஜரா அந்த இடத்துல அவர் சர்வை பண்ணாரு. கிரேட் 6ல இருக்கிற எல்லாரையுமே அவர் தனியாளா தோக்கடிச்சிருக்காரு. நீ அவர் லெவலுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். உன்னோட டைக்வாண்டோ டெக்னிக்ல இருக்கிற வீக்னஸே நீ உன்னோட ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலேயே நீ குயிக்கா டயர்ட் ஆயிருவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றவன் க்ளோன் மொத்தத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ மேல போட்டு வைக்கிறான். நம்ம ஹீரோவால எந்திக்க கூட முடியல. அப்ப சைட்ல பார்த்தா சில டோர்னமெண்ட் ஆளுங்க அந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறாங்க. இன்னைக்குள்ள மேட்ச்ல இந்த டைம் தான் அவங்க கூட சண்டை போடுறதா இருந்தாங்க. ஆனா இவங்கள நான் அடிச்சு போட்டு என் ஆளுங்களை அங்க அனுப்பி வச்சிட்டேன். இவங்களே மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்ப இவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளவுதான், நீயும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற எல்லா க்ளோனையும் அடிச்சு போடுறான். உன் பாடியில ஸ்ட்ரென்த்தே இல்ல, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அவனோட பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி விட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணிக்கிறான். இன்னும் 1 ஹவருக்கு என்னால சண்டை போட முடியும், வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப வீக்கானவா அப்படின்னு சொல்லி மீராவை அடிச்சு போட்டு நீ இந்த இடத்துல சாக போற, இந்நேரத்துக்கு உன் ஃப்ரெண்ட் மோரி அந்த இடத்துல இறந்து போயிருப்பான் அப்படின்னு அவன் சொல்லவும் மோரியை என்ன பண்ணீங்க மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு போய் அட்டாக் பண்றா. ஆனா கண்டிப்பா மோரிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்ப மீராவோட மூன்லைட் ஸ்பாட வச்சு அவன் அவளை அட்டாக் பண்றான். அவ அப்படியே பறந்து கீழே விட போகும்போது அவளுக்கு சில விஷயங்கள் தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறணும், நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கமோ அவளுக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நீ எதுக்காக ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிற, நீ ரொம்பவும் வீக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லவும் ஆமா நான் ரொம்பவும் வீக்கான ஒரு பொண்ணு தான், அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் நான் அவங்கள விடவும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அப்படின்னா நீ ஏன் கூட சேர்றியா, நான் உன்னை ஸ்ட்ராங்கா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து இப்ப மீராவோட உருவத்திலேயே சொல்லவும் அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்ற உருவத்துக்கு அவ ஹேண்ட் ஷேக் பண்ணவுமே அவளுக்கு போர்ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் தெரியுது. மீராவோட மூன்லைட் பாடி இப்ப அவ கைக்கே போகுது. மீராவோட சாரியாக்கு இப்ப அவைக்னிங் ஆயிடுச்சு. லூபோ அப்படிங்கிற ஒரு ஹீரோவா இப்ப அவ அவைக்னிங் ஆயிருக்கா. ஆக்சுவலி மீரா கூட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறது காட் பிலீவர்ஸ் ஆன நாக்ஸ் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் தான். அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணவும் மீரா சும்மா வேற லெவல்ல மாஸ் காட்டி அவனை தோக்கடிக்கிறா. மீரா யூ தி வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப சண்டை போட்ட அந்த டயர்ல வந்துட்டு மீரா அப்படியே கீழே விழ பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து அவளை பிடிக்கிறான். நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த மேட்ச் நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தனுக்கும் தான். அடிப்பட்ட மீராக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹான் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு உன்னோட சாரியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா அதுதான் சாரியாக்கா, நம்ம சண்டை போடுற டீம் தான் மோரியை ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு ஆனா மோரியை நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கோபமா பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி ஹானும் மீராவை யோசிக்கிறாங்க. பைலான நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ அவனை முறைச்சுக்கிட்டே இருக்கான். நீ நேரத்துக்கு இறந்து போயிருக்கணும், நீ எப்படி இங்க வந்த, பைலான என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோவை சாரியாக்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பைலான போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். அவனை நம்ம ஹீரோ எப்படி அடிச்சானா அதே மாதிரி தான் இப்ப நம்ம டோர்னமெண்ட்ல இருக்கிற அந்த ஆப்போனன்ட்டையும் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் ஃபார்மான ப்ளூ டிராகன் கிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றான். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஆக்சுவலி இந்த ப்ளூ டிராகன் கிக் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட சாரியா கிடையாது, நம்ம ஹீரோவோட அல்டிமேட் மூவ் தான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. டிவில வந்து சில 6 மெம்பர்ஸ் பாக்குறாங்க. அப்படியே அவங்க தாத்தா டீஜின் ஜின்ன பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி 6ல இருக்கிற ஒரு மெம்பர் சொல்றான். முன்னாடி நேஷனல் மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்ஸ்ல நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு காமிக்கிறாங்க. சமயாங் அப்படிங்கிற பொண்ணு எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி எல்கியோவை பார்த்து கேட்கறா. நான் ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதுக்காக தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் ஃபைட் பண்றா. நேஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல சமயாங்குக்கும் டேக்குக்கும் ஃபைட் நடக்குது. அதுல டேக் தான் வின் பண்றான். அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீ ரொம்ப வீக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்கியோ கண்ணு முன்னாடியே டேக் வந்துட்டு அவளோட காலை உடச்சிருந்தான். ரிஹபிலிட்டேஷன் பண்ணா அவங்களால நடக்க முடியும், ஆனா அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல இதுக்கப்புறம் அவங்களால கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. சமயாங் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி எல்கியோ வந்து டேக்க போட்டு அடிக்கிறான். இவன் அடிச்சதுனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரவும் தான் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் உங்களோட எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவனை மீட் பண்றான். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நமக்கு காமிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம சோல் டீம் எதிர்த்து தான் சண்டை போட போறோம், கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்கியாபா கூட இருக்கிறவாட்ட சொல்லிட்டு போறான். மோரிஜின் கூட சண்டை போடணுங்கிறது தானே உன்னோட பல வருஷ கனவு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சு சமயங்களோட காலை சரி பண்ணணும், அதுதான் இப்ப இருக்கிற என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். நாக்ஸ் ஆளுங்க அடிச்சு போட்ட அந்த டோர்னமெண்ட் ஆளுங்களை இப்ப சரி பண்றாங்க. அவங்க கூட சண்டை போட்ட அந்த டீம் வேற ஒரு ஆளுங்களாவே இருந்தாலும் உங்களோட செலக்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, நீங்க செமிஃபைனல் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்றான். அவங்க யாரு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு கேட்கவும் அவங்கள அவங்க நாக்ஸ்ன்னு சொல்லிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த நாக்ஸால நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்த அந்த பில்டிங்க்கு இப்ப டேக் வரான். எனக்கு உங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு, எனக்கு அந்த சாமியார் கூட்டத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டுட்டு அந்த கீ எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி டேக் மனசுக்குள்ள யோசிக்கிறான். உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் அந்த மேட்சே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்கியோ வந்துட்டு அவ கூட இருக்கிறவளுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஹானோட சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவனும் இப்ப இந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டான். என்னோட ஸ்பாட் திரும்பவும் எனக்கே கிடைச்சிட்டு அம்மா ஹான் உன் கண்ணத்துல என்ன காயம்
காயம்னு கேட்கவும் அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ட்ரைனிங்ல அடிபட்டுச்சு அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாவே உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹானுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான். இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே அந்த பொண்ணு ஹானோட காதலியே அட்டாக் பண்றா. ஆனா பெருசா அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அவ ஹானை போட்டு அடிக்கிறா. இப்ப ஹான் அவனோட அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அவன் மேல அட்டாக் பண்ணாம சைட்ல அட்டாக் பண்ணி கீழே விழுறான். அவனோட காதல அட்டாக் பண்ணப்பவே இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவன் காதல அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகி அது அவனோட மூளையை சரியா வேலை செய்ய விடாம தடுக்கும். அவனுக்கு மயக்கமா இருக்கும். அவனால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இல்கியோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹானால இப்ப எந்திக்க முடியல. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு ஹானை அட்டாக் பண்றா. ஸ்டேஜே உடையிலவர்களுக்கு ஃபோர்ஸா அட்டாக் பண்றா. அப்பதான் ஹான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த நாக்ஸ் குரூப் தான் அவங்க தாத்தாவோட பவர்க்காக அவரை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு மூஜின் பார்க் சொல்லப்போ, நான் போய் எங்க தாத்தாவை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காமெடி பண்ணாத, நீங்க 3 பேரும் ரொம்பவும் வீக்கானவங்க, அவங்கள கண்டிப்பா உங்களால எதிர்க்க முடியாது. ஆனா இந்த டோர்னமெண்ட்ல நீங்க வின் பண்ணி உங்க தாத்தாவை கண்டுபிடிக்கிறது தான் உங்க ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட மொத்த டீமையும் நான் இதுல இறக்கி உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மூஜின் பார்க் சொல்றான். சரி அப்படின்னா நான் வின் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோ இப்ப நம்ம ஹீரோக்காக வச்சு கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹான் அடிபட்டிருந்தாலுமே கூட அசால்ட்டா அவளை அடிச்சு போடுறான். உன்னோட அட்டாக் அவன் மேல ஒர்க் ஆகல, கண்டிப்பா உன்னால அவனை தோற்கடிக்க முடியாது, மேட்ச்ல இருந்து பின்வாங்கிரு அப்படின்னு சொல்லி இல்கியா சொல்லவும், இல்ல என்னாலையும் முடியும், நானும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட பொண்ணுதான், சமயம் மாதிரியே எனக்கும் ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயப்படுதியா, எப்பவும் நீ சொல்றதையவும் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கடைசி வர போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இப்ப ஹான் அட்டாக் பண்றா. ஆனா ஹான் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றா, அதுலயே அவளை ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். இப்ப ஹான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நீ அட்டாக் பண்ணும்போது தண்ணி மாதிரியே தான் வந்துச்சு, அது சாரியோக்கா அப்படின்னு சொல்லி மீரா கேக்குறா. உங்க தாத்தாவை காப்பாத்த நீ மட்டும் போராடணும் இல்ல, நம்ம டீமா மொத்தமா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஹான் வந்துட்டு சொல்றான். ஒருவேளை நம்ம ஹீரோ தோத்தா கூட உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க காமிக்கிறாங்க. கால் உடஞ்சு போன சும்யங்க அந்த இடத்துக்கு வர, அவளால முடிஞ்சதா அவ ட்ரை பண்ணிருக்கா. அதே மாதிரி நீ எனக்காக போராடணும்னு அவசியம் இல்ல, மோரி கூட சண்டை போடணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா ஆர்வமா காத்துட்டு இருந்த, ஓ மனசு சந்தோஷத்துக்காக நீ போய் இந்த சண்டையை போடு அப்படின்னு சொல்லி சும்யங் வந்துட்டு இல்கியோவை அனுப்பி வைக்கிறா. சரி ஓகே, நான் போய் இதை வின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இல்கியோ இப்ப ஸ்டேஜுக்கு போறான். மூஜின் பார்க்கோட ஆளுங்களை வந்துட்டு அந்த நாக்ஸோட லீடர் வந்து அட்டாக் பண்றான். அப்போ டைரக்டா மூஜின் பார்க்கே அந்த இடத்துக்கு போறான். நாக்ஸோட லீடரை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மூஜின் சொல்றான். கடைசியா நான் உன்னை பார்த்ததை விட நீ இப்ப ரொம்பவும் மாறிட்ட, ஒருத்தங்க பிரச்சனையில இருக்கும்போது தான் அந்த கீ அவேக்னிங் ஆகும், அதுக்காக தானே நீ இந்த டோர்னமெண்ட்டையே நடத்துற, இப்போ நீ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாக்ஸ் ஆளுங்க எல்லாருமே அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவோட தாத்தாவை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே மேஜிக் அவன் யூஸ் பண்றான். டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல தான் இப்ப எல்லா ஆளுங்களுமே இருக்காங்க. அந்த இடத்த மொத்தமா அழிச்சிட்டா கீ அவேக்னிங் ஆகிறத தடுத்துடலாம்னு சொல்லி அந்த இடத்தையே மொத்தமா அழிக்கிறதுக்காக அவன் அந்த டிவைன் ஸ்குவாடை இறக்குறான். நம்ம ஹீரோக்கு இல்கியோக்கு தான் நெக்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா அந்த டோர்னமெண்ட் நடக்கிற பில்டிங் மேல அந்த ஸ்குவாட் விளப்பாகவும் மூஜின் பார்க் இந்த இடத்துல இருந்துட்டு அவனோட கிராஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த ஸ்குவாடை தடுத்துட்டு இருக்கான். உன்னால கண்டிப்பா என்ன வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்கியோ வந்துட்டு நம்ம ஹீரோவை ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனுக்கும் ஃபைட்ஸ் வேற லெவல்ல நடந்துட்டு 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான். ஹே மோரி, உன்னோட ஃபர்ஸ்ட் வீக்னஸே உன்னோட எதிரி உன் பக்கத்துல இருந்தாம்னா உன்னோட அட்டாக்ஸ் அவன் மேல யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கவும் திரும்பவும் நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். உன்னோட 2வது வீக்னஸ், நீ ஒரே பேட்டர்ன்ல தான் உன்னோட மூவ்ஸ் யூஸ் பண்ணுவ, நெக்ஸ்ட் நீ என்ன அட்டாக் பண்ண போறங்கிறத ஈஸியா கெஸ் பண்ணி தடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லவோ, அப்படியா முடிஞ்சா இதை தடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் அட்டாக்கான ப்ளூ டிராகன் கிட்ட யூஸ் பண்றான். ஆனா அதையும் அவன் அசால்ட்டா தடுத்துட்டு உன்னோட 3வது வீக்னஸ், உன்னோட அட்டாக்கு நீ உன்னோட பாடி ஸ்ட்ரென்த் அதிகமா யூஸ் பண்ற, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஒரு பக்கம் வெளியே ஃபைட் போய்கிட்டு இருக்கு. மூஜின் பார்க் அதை தடுத்துட்டு இருக்கவும் இப்ப நாக்ஸோட ஆளுங்க மொத்த பேரும் பிரேயர் பண்ணி டிவைன் கேட் அப்படிங்கிற ஒண்ணு ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து அந்த ஸ்குவாட கீழே பார்க்க அமுக்குது. அந்த கேட் வழியா வருது, அது என்ன காடா அப்படின்னு சொல்லி கமிஷனர் கியூ வந்துட்டு ஆச்சரியப்படுதான். இப்போ அந்த டிவைன் ஸ்குவாட அந்த காட் மாதிரியான இருக்கிற உருவம் வந்துட்டு கீழே பார்க்க பிடிச்ச அமுக்குது. மூஜின் பார்க்கால அதை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. நம்ம ஹீரோ தான் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் உன்னோட திறமையா, டேஜின்ஜினோட பேரனால இவ்வளவுதான் முடியுமா, இவ்வளவு வீக்கானவன் தெரிஞ்சா அவங்க தாத்தா ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அவன் அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். நீங்க ரொம்பவும் வீக்கானவங்க, உங்களால போயிட்டு இவன் தாத்தாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மூஜினும் சொல்லியிருக்கான். நான் வீக்கானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை வச்சு அவன் வயிற்றுல வெட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோ மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். நாக்ஸோட ஆளுங்க மட்டும் தான் ப்ரேயர் பண்ணி அதுக்கு பவர் கொடுப்பாங்களா, நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப மூஜின் பார்க் கூட இருக்கிறவன் வந்து ஒரு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்றான். இது மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் ஆச்சு அப்படின்னு சொல்லி மீரா ஆச்சரியப்படுதா. பக்கத்துல இருக்கும்போது என்னால என்னோட கிக்ஸை யூஸ் பண்ண முடியாது, அந்த வீக்னஸ் இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இப்ப 2வதா பிளாக் டவரஸ் அப்படின்னு சொல்லி ஹான் யூஸ் பண்ற ஒரு மூவை யூஸ் பண்றான். இது நான் யூஸ் பண்ற மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹானே நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுதான். ஒரே மாதிரியான மூவை யூஸ் பண்றேன்னு சொன்னல, அந்த வீக்னஸ் இப்ப போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல நீ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இல்கியோ பாராட்டுறான். இங்க மூஜின் பார்க்கோட ஆள் வந்துட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் ஆளுங்க எல்லாம் வந்து ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் அவனோட சாரியாத்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிளை கிரியேட் பண்ணி அது மூலியமா வந்துட்டு எல்லா அட்டாக்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஓரளவு வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க 2 பேருக்குமே ஃபைட் சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது இல்கியோ அவன் கூட ஃபைட் பண்ற மாதிரி தெரியல, அவனுக்கு ஃபைட்டிங் டெக்னிக்ஸா கத்து கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். வெளியே நாக்ஸுக்கும் மூஜின் பார்க் ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது. உள்ள நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. 2 ஃபைட்டுமே சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. டோர்னமெண்ட் நடக்கிற அந்த பில்டிங் மேல அந்த டிவைன் பிளேட் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாம உள்ள டோர்னமெண்ட் அது பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இல்கியோ 2 பேருமே அவங்க அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஜ்லயே புதுசா அவனோட புது
புது அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்றான். ரெண்டு பேரோட அட்டாக்குமே சும்மா வேற லெவல்ல இருக்கு. இங்க வெளியே நடந்துட்டு இருக்கிற அந்த ஃபைட்ல மோஜின் பார்க்கோட ஆள் வந்து அந்த பிளேயரோட கடைசி எண்டுக்கு போயிருக்கான். அந்த அவனோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணவும் ஒரு உருவம் மாதிரி வந்து அந்த டிவைன் பிளேட கடிச்சிட்டு இருக்கு. பிளேயர் முடிகிற கண்டிஷன்ல வருது. அந்த டிவைன் பிளேட அந்த பீஸ்ட் துண்டா கடிச்சிருது. அந்த டிவைன் பிளேடு இப்ப உடஞ்சிருது. இல்கியோட அட்டாக்கையும் மீறி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். இங்க நம்ம ஹீரோ ஜெயிக்கிறான். அங்க நம்ம மோஜின் பார்க் ஜெயிக்கிறான். டிவைன் பிளேட் அழியவோ அது அந்த ஓப்பன் ஆயிருக்கிற கேட்குள்ள அப்படியே அழிஞ்சு போயிருது. சின்ன வயசுல இல்கியோக்கு வந்து அவங்க தாத்தா டைரியா கொடுக்க வந்திருந்தப்போ இவனோட பேரு மோரிஜின். இவன் என்னோட பிறந்தான், ரொம்பவும் சேட்டைக்காரன். ஃபியூச்சர்ல இவன் ஏதாச்சும் ரொம்பவும் சேட்டை பண்ணாம்னா நீ இவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கத்துக்கூட அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க. இல்கியோ இப்ப நம்ம ஹீரோ தலையில கை வைக்குவோம். அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோ சிரிக்கிறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இல்கியோ சொல்லியிருப்பான். உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்கியோ ஸ்மைல் பண்றான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. மோஜின் பார்க்கும் நாக்ஸோட லீடரும் ஷாக் ஆகுறான். அப்போ ஃபாக்ஸ் நைன் டெயில் அப்படிங்கிற ஒரு காட் வந்துட்டு இல்கியோ கிட்ட வர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களோட காலை நான் சரி பண்ணணும், அதனால என்னால இந்த இடத்துல தோத்து போக முடியாது அப்படின்னு சொல்லி இல்கியோ நினைக்கிறான். பார்த்தா ஜிபி பாயிண்ட் -1 காமிக்குது. அப்படியே அவன் ஃப்ளோட்டிங் ஆகி மேல எந்திக்கிறான். அந்த பவர் அது அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் ஷாக் ஆகுறான். கடைசியில ஒரு வழியா கீ அவேக்கனிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்ஸோட லீடர் ஹாப்பி ஆகுறான். டெயில் ஃபாக்ஸ் ஹியர்ஸோட இல்கியோ ஹெவனை பாதுகாக்கிறதுக்காக காட்ஸ் வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட்க்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதோட பவரை பார்த்து காடே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால அதை கொல்லும்படி ஆணையிட்டாங்க. கடவுள்கள் தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் ஸ்பிரிட் செம டென்ஷன் ஆகி ஹெவன்ல பாதியை அழிச்சிட்டு நேரா பூமிக்கு வந்துடுச்சு. தன்னோட பவரை நிறைய யூஸ் பண்ணதுனால பூமிக்கு வந்து அது ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வந்து கடவுள்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. இப்ப கரண்ட் சிச்சுவேஷனை காமிக்கிறாங்க. இல்கியோ வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டா மாறி இருக்கான். அவனோட பவரை பார்க்கும் போதே அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது அது ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி. இல்கியோ ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டா மாறவும் டேக்கோட பவர் வந்துட்டு அதாவது சாரியாக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவனை டிஃபென்ஸ் பண்ற மாதிரி ஒர்க் ஆகுது. டேக் கிட்ட ஆடி வாங்கி சாகர லெவலுக்கு போனவனும் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கான். இந்த பவர் நைன் டெயில் ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டோடது என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்றான். எந்த காடா இருந்தா என்ன, எனக்கு அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாக்ஸோட லீடர் சொல்லவோ கண்டிப்பா நான் அவனை அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோஜின் சொல்றான். ஃபாக்ஸியஸ் வச்சுட்டு அவன் செம கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தி மயங்கி விழுறா. என்னால இந்த மேட்ச்ல விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இல்கியோ சொல்லவோ நானும் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பொறுமையா நடந்து வரான். நான் ஸ்ட்ராங்னு புரிஞ்சுக்கிட்டு முட்டாள்தனமா ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்ணாம பொறுமையா வாரியா அப்படின்னு சொல்லி இல்கியோ கேட்குவோம். ஹீரோ போயிட்டு பஞ்ச் பண்றான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. செம ஃபாஸ்டா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஏர்ல இருக்கும் போதே நம்ம ஹீரோவை அப்படியே ஹிட் பண்ணி கீழே விழ வைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அப்பவோ விட்டு கொடுக்கறதா இல்ல, எந்திரிச்சு சண்டை போடுறதுக்காக போறான். நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போகுவோம். அவன் பதிலுக்கு அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ காணாம போயிருந்தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இல்யூஷன் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி இப்போ செம ஃபோர்ஸா போய் அட்டாக் பண்றான். ஆனா இல்கியோ ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுதான். கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இல்கியோ சொல்றான். அப்ப இல்கியோக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். என்ன பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்கியோ வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்றான். இல்கியோ ஃபைட் பண்றத பார்க்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. சாரியோக்குங்கிறது என்னதான் கடவுள்கிட்ட இருந்து பாரோ பண்ற பவரா இருந்தாலுமே கூட யூஸ் பண்றவங்களோட சொந்த மைண்ட் அண்ட் ஃபைட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க ஃபைட் பண்றாங்க. சோ பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட சாரியாக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. மோரி கிட்ட சாரியா கூட கிடையாது. ஆனா அவன் இன்னும் விட்டு கொடுக்காம சண்டை போடணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியப்படுறாங்க. உன்கிட்ட சாரியாக்கு இருந்தாலும் நீ இன்னும் மாறல அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்ப ரெண்டு பேருமே வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. சாரியா இல்கியோ கிட்ட இருந்துமே கூட நம்ம ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் இல்கியோ தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். இல்கியோட நைன் டெயில் ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இப்ப அவன் அட்டாக் பண்ண போகும். நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஏதோ சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ திடீர்னு ஏதோ மாதிரி மாறுறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட் அவ்வளவு டெஸ்ட்ராய் ஆயிருது. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இல்கியோட அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட் ஒரு செகண்டுக்கு மறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவன் கிட்ட திரும்ப வருது. ஒரு பிரைட்டான ஒளி கிரியேட் ஆகுறதுனால யாராலையுமே உள்ள என்ன நடக்குங்கிறத பார்க்க முடியல. டேக்கிட்டு சாகர லெவலுக்கு அடி வாங்கின அவனுக்கு திடீர்னு வேற என்னமோ ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அந்த ஸ்டேடியம்க்கு உள்ளே வந்துட்டு திடீர்னு கிளவுட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளி கிரியேட் ஆகுது. ஸ்டேடியமோட டாப் உடஞ்சு வெளியே தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி அது ஒரு இல்யூஷன் மாதிரி தான். நீ யாரு இல்ல என்னது அப்படின்னு சொல்லி இல்கியோ நம்ம ஹீரோ பார்த்து கொஞ்சம் பயப்படுறான். நைட் பரேட் ஆஃப் 100 டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி 100 ஃபாக்ஸ் ஸ்பிரிட் அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவோட கையில இன்விசிபிளா ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா அது மறைஞ்சிருது. இப்போ அது மொத்தமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பிறகு நம்ம ஹீரோ ஒரே ஒரு பஞ்ச் தான் பண்றான். அட்டாக் பண்ண வந்த எல்லாமே அழிஞ்சு இல்கியோ அப்படியே மேல பார்க்க பறக்குறான். அப்ப ஒரு பெரிய ஒரு கை மாதிரி வந்து இல்கியோவை அப்படியே அந்த ஸ்டேஜ்ல வச்சு அமுக்குது. அவ்வளவுதான். இல்கியோ இப்ப மயங்கவா அவன் ஃபாக்ஸ் ஸ்பிரிட் காணாம போயிருது. எல்லாமே இப்ப நார்மல் ஆயிடுது. நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஹே மோரி, நீ வின் பண்ணிட்ட. ஆமா, அது என்னது, அதுதான் உன்னோட சாரியாக்கா ஆசமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோக்கே என்ன நடந்துச்சுங்கிறது எதுவோ தெரியல. இல்கியோ இப்ப கண்ணு முழிச்சு என்னாச்சு நான் ஜெயிச்சிட்டேனான்னு கேட்கப்போ இல்ல தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன நைன் டெயில் ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டே தோத்துடுச்சா? ஆனா அந்த தோக்கடிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. சரி, எனக்கு இதுக்கப்புறம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர்
லீடர் கமிஷனர் லேடி அட்டாக் பண்ணவோ மோஜின் போய் காப்பாத்துறான். அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த லீடர் தப்பிச்சு போயிருந்தான். இப்ப மோஜின் வந்துட்டு அவன் ஆளுங்களுக்கு கால் பண்ணி அவேக்னிங் ஆன அந்த கீக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இல்கியோவை மென்ஷன் பண்றான். மோஜினோட ஆளுங்க தான் அதுல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்ப வின் பண்ணதை நினைச்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இங்கே எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கமிஷனர் கியூ சொல்லவும் எல்லாரும் நம்ம லொகேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மோஜின் சொல்றான். இல்கியோக்கு பெருசா எதுவும் அடிப்படலைனாலுமே கூட அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கிறதுனால அவனை சும்மா பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. என்னாலதான் நம்ம டீம் தோத்துடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இல்கியோ சொல்லவோ ஹே என்ன சொல்ற, நீ பண்ணது உண்மையிலேயே ரொம்ப ஆசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டுறாங்க. என்னோட ப்ராமிஸ் நீ காப்பாத்திட்டியான்னு கேட்கவும் ஆமா நான் காப்பாத்திட்டேன், ஆனா லைஃப் லாங் அந்த ப்ராமிஸ் எப்பவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ இல்கியோவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பாராட்டுறாங்க. எப்படி இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு இல்கியோ கேட்கறான். நான் உன்னை விடவோ ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், ஆனா என் ஹெல்த்ல எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சும்மா என்ன பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்கியோ சொல்றான். மாதிரி உண்மையிலேயே நீ வேற லெவல்ல ஃபைட் பண்ண, அதுதான் உன்னோட சாரியாக்கான்னு கேட்கவும் எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ரெண்டு பேர்ட்ட கேட்டாலுமே அதுதான் உங்களோட சாரியாக்கான்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டுறா. மீராவை கூட போய் மோசமா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வந்திருக்கான் அப்படிங்கறத இல்கியோ புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறான். அவங்களும் இல்கியோ புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி இல்கியோ கேட்கவும் என் தாத்தாவை அவங்க கடத்தி வச்சிருக்காங்க, சோ அதனாலதான் நான் என்ன ஆனாலும் சரி இந்த காம்படிஷன்ல வின் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே எனக்கு புரியுது, உனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது, ஃபைனல்ஸ்ல உன் கூட சண்டை போட போற அந்த டேக் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, ஆனா நீ உன் ஃபேஸ் இவ்வளவு சோகமா வச்சிருக்கிறது கண்டிப்பா உன் தாத்தாக்கு பிடிக்காது, எதை பத்தியோ கவலைப்படாத ஜாலியா ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் கண்டிப்பா பண்ற இல்கியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்கியோ அண்ணன் சொல்லு, ஏன்னா எனக்கு உன்னை விட வயசு கூட அப்படின்னு இல்கியோ சொல்றான். சரி ஓகேங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். இப்போ டேக் கிட்ட அடி வாங்கி சாகராளுக்கு போனவன பெட்ல இருந்து காணும். மாஸ்டர் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி அவனோட மெய்ட் வந்து ஷாக் ஆகுறா. பார்த்தா அவனோட பாதி கை டீமன் மாதிரி மாறி இருக்கு. கீயோட அவைக்னிங்ல உனக்கும் சில சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி டேக் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னாலதான் என் ஃபேமிலி பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேக்க வந்து அவன் அட்டாக் பண்றான். வழக்கம் போல டேக் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை கொல்ல ட்ரை பண்றான். ஆனா இந்த தடவை அவன் டேக்க விட ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கான். மாஸ்டர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவனோட மெய்ட் வந்து சொல்லவும் இதுதான் எனக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் வந்துட்டு அவனோட மெய்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மெய்ட வந்து சித்திரவதை பண்ணி நேரா வந்துட்டு இவன் உடம்புக்குள்ள சொருவி இருக்கிற கத்திக்குள்ள அவளை சொருவுறான். அவன் மெய்ட கொலை பண்ணதை பார்த்ததுமே ஹாஃப் டீமனா இருந்தவன் இப்ப ஃபுல் டீமனா மாற ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு ஸ்ட்ரென்த்தா மாறு அப்படின்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி அப்சர்வ் பண்றான். இல்கியோவும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே பில்டிங் அடிச்சுக்கிட்டு கீழே வந்து விழுறாங்க. மோஜின் பார்க் சிசிடிவி கேமரா மூலியமா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். டேக் கிட்ட அடி வாங்கின அந்த பையன் தான் இப்ப டீமனா மாறி இருக்கான் அப்படிங்கறத இல்கியோ புரிஞ்சுக்கிட்டான். அடிப்பட்டு கீழே விழுந்து கிடந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் உடம்புக்குள்ள அப்படியே அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான். இல்கியோட ஃப்ரெண்ட்ஸும் அடிப்பட்டு கீழே தான் கிடக்குறாங்க. அவங்களையும் அவன் அப்சர்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்கியோ போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்றான். தள்ளி நில்லை, இது என்னோட ஃபைட் அப்படின்னு சொல்லி டேக் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடம்புக்குள்ள அவ்வளவு கத்திய சொருவும் திடீர்னு அந்த மான்ஸ்டர் வாமிட் எடுக்குது. பார்த்தா முழுகுன அவனோட மெய்ட வந்துட்டு அவன் வெளியே துப்பிடுதான். அது அவனோட கண்ட்ரோல்லயே இல்ல, திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கீழே விழுந்து கிடந்த இல்கியோட ஃப்ரெண்ட்ஸையும் அவன் வந்துட்டு அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். வேண்டாம் அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இல்கியோ கத்துறான். ஆனா அவன் உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாஸ்டர் ப்ளீஸ் இதை நிறுத்துங்க, நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு வந்து சொல்லவோ இப்ப அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். டேக் வந்துட்டு அவன் சுறாமீனை வச்சு முழுங்கி மொத்தமா அந்த பையனை சாவடிச்சிருதான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கத்துறா. இப்ப அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவன் அப்சர்வ் பண்றதுக்காக இல்கியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் அப்சர்வ் பண்ண பார்த்துப்பான். அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. பாதி அப்சர்வ் பண்ணதுனால ஒருத்தனுக்கு அவனோட கை போயிடுச்சு, இன்னொருத்திக்கு கால் போயிடுச்சு. சும்யாவுக்கு நடந்த மாதிரியே இவங்களுக்கும் நடந்துச்சேன்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கதறிட்டு இருக்காங்க. நாக்ஸோட லீடர் டைரக்டா அந்த சிட்டிக்குள்ள வந்து மை காட் அந்த கீயை அழிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கேட்டை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து நிறைய கிரீச்சர்ஸ் வெளியே வந்து அட்டாக் பண்ண வைக்கிறான். அப்சர்வ் பண்ண அந்த மெய்ட அவன் அப்படியே துப்பியிருப்பான். அவளுக்கு எதுவுமே இருக்காது. இவங்களோட கையும் கால போனதுக்கு காரணமே அந்த டேக் தான். சுறாமீனை வச்சு கடிச்சு அந்த மான்ஸ்டர் கொல்லும்போது இவங்களோட கையும் கால துண்டா போயிருக்கும். உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இல்கியோ சொல்லவும் பழைய வீக்கான ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி டேக் சொல்லி இல்கியோ இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு டேக்க போயிட்டு அட்டின்னு அடிக்கிறான். ஒரு சைடு ஃபாக்ஸ் ஸ்பிரிட் வச்சிருக்கிற இல்கியோவை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்னொரு சைடு அந்த நாக்ஸோட லீடர் ஒரு கேட்டை திறந்து நிறைய கிரீச்சர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக அனுப்பிட்டு இருக்கான். காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அதோட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் சொல்றான். நாக்ஸோட லீடர் அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு கேட்டை ஓபன் பண்றான். அது வழியா நிறைய கிரீச்சர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வருது. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேட் வழியா அந்த ஸ்வாட அமுக்கிறதுக்கு வந்த மாதிரியே ஒரு காட் மாதிரியான ஒரு கிரீச்சர் அதுக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த கேட்குள்ள இருந்து வெளியே வரும்போது அது ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருந்தாலும் வெளியே வந்த உடனே ஒரு காட் சில மாதிரி அது மாறுது. மான்ஸ்டர் மாதிரி மாறின அந்த பையனை வந்துட்டு டேக் கொலை பண்ணிட்டான். என் பேரனை கொன்னதுக்கு காரணமா இருந்தவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிளம்புறாரு. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. டேக் வந்து சின்ன பையனா இருக்கும்போது அம்மா நீங்களும் என் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பதிலா சேர்த்து நீ அவங்க கூட போய் ஹாப்பியா வாழ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு ஃபேமிலி லவ் சொந்தக்காரங்க இது எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம். உன்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு, அதனாலதான் நான் உன்னை செலக்ட் பண்ணி என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டேக்கோட தாத்தா சொல்லியிருப்பாரு. அப்ப இல்கியோ வந்துட்டு டேக் போட்டு அடி நடிச்சிருப்பான். அப்ப அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்பவும் முக்கியம், ஒருத்தங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி
அவன் தாத்தா அவனை திட்டிருப்பாங்க. எல்டியோ கிட்ட அடி வாங்கிட்டே கீழே விழுந்து கிடந்தப்போ நாக்ஸோட லீடர் வந்துட்டு அவனுக்கு ஒரு பவரை கொடுத்திருப்பான். ஸ்ட்ராங்கா மாறணும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுக்கு அவன் ஆசைப்படுறதுக்கு எல்லாமே கிடைக்கும், உங்களோட சொத்து பணம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவே அவன் கொண்டிருப்பான். நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேக் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப எல்டியோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்டியோ வந்துட்டு அவனோட ஃபாக்ஸ் பவரை யூஸ் பண்ணவோ டேக் வந்துட்டு அவனோட சாரியாக் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்பவும் கோவத்தோட ஃபைட் பண்ண எல்டியோ வந்துட்டு ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறான். நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான், நீயும் ஒரு பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி டேக் சொல்றான். சும்மியம் அந்த இடத்துக்கு வந்து தான் ஃப்ரெண்டோட கால் துண்டா போயிருப்பதை பார்த்து ஷாக் ஆகுறா. மோஜினோட ஆளுங்களும் நாக்ஸோட ஆளுங்களும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கூட ஃபைட் பண்ணா எனக்கு துட்டு கிடைக்கும், சேலரி வரலனாலும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கியூ வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்றான். டி அவனோட டிராகன் மேல ஏறி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த கார் மேல இருந்து கீழே விழுறத பாக்குறான். எப்பவும் போலவே வந்து தடுத்துட்டியா மோஜின் பார்க் அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர் கேட்கவும், அது மட்டும் இங்க வந்து விழுந்துச்சுன்னா அந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி மோஜின் கேட்கவும், அதுதான் என்னோட ஆசையும், கடவுளோட செய்து நம்ம எல்லாருமே ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாக்ஸோட லீடர் லூஸ் தனமா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ என்ன நடக்குன்றதே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்ப எல்கியோவோ டேக்கோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்கியோ கிட்ட டேக் தான் அடி வாங்கிட்டு இருக்கான். சும்மியமோட காலை உடைச்சப்போ எல்கியோ வந்து அவனை அடிச்சிருப்பான். அதே மாதிரியே டேக் இப்ப அடி வாங்கிட்டு இருக்கப்போ நான் வீக்கானவ கிடையாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி நான் வீக்கானவ கிடையாது அப்படின்னு சொல்றான். அவன் மான்ஸ்டரை வச்சு எல்பியோவை அப்படியே முழுங்கிட்டான். மான்ஸ்டரை உடச்சுக்கிட்டு எல்பியோ வெளியே வரப்போ அவனுக்கு உள்ள இருந்த அந்த கீ வெளியே வந்துருது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எல்பியோக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு, இதுக்காக தான் இவங்க எல்லாரும் இத்தனை நாள் போராடினாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. கீயை பார்த்துட்டு அப்படியே எல்பியோ வாங்கிருக்கான். அந்த கீ எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி டேக்கம பவரை யூஸ் பண்ணி அந்த கீயை பிடிக்கிறான். நாக்ஸோட ஆளுங்க அவன் கிட்ட இருந்து சாவியை பிடிங்கிட்டு போறாங்க. மோஜின் பார்க்கோட ஆளுங்க நாக்ஸோட ஆளுங்க கிட்ட இருந்து சாவியை பிடுங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த கீயை வந்துட்டு நாக்ஸோட லீடர் வாங்குறான். ஒரு வழியா என் கிட்ட அந்த கீ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பியானா. நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக் ஓட்ட அந்த கீயை நம்ம ஹீரோ எடுத்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். எல்பியோக்கு ரொம்பவும் பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த கார்டோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஃபேஸ் வெளியே வந்து இப்ப ரொம்பவும் ஃபோர்ஸா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கார்ட்ஸ் ஆகுது, பவர் ஆகுது, மனுஷங்க இப்ப ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அமெரிக்காவோட மிலிட்டரி வந்துட்டு அந்த இடத்துல மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. இன்னும் 40 நிமிஷத்துல அந்த இடமே மொத்தமா அழிஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கால இருக்கிற பிரசிடென்ட் லேடி வந்துட்டு மோஜின் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. மேடம் நீங்க சேஃபா பங்கருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற செக்யூரிட்டி சொல்றாங்க. மோஜினோட அந்த செக்ரட்டரி லேடி கால் பண்ணி அமெரிக்கா நம்ம மேல மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க, இன்னும் 40 நிமிஷத்துல அது வந்து அட்டாக் பண்ணிடும்னு சொல்றா. இந்த பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மோஜின் அவனோட பவரை யூஸ் பண்ணி முக்கியமான அந்த பசங்களை மட்டும் டெலிபோர்டேஷன் பண்ணிருக்கான். மிசைல்ஸ் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த அட்டாக் பாதிக்காத லெவலுக்கு மோஜின் வந்துட்டு நம்ம ஹீரோ அப்புறம் மத்த எல்லாரையுமே ரொம்ப தூரத்துக்கு தள்ளி டெலிபோர்டேஷன் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கோ எல்கியோ கண்ணத்தரன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. எல்கியோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நானோ மிஷினால ரொம்ப நேரம் அவனை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா வந்து எல்பியோவை பத்தி வருத்தப்படுறா. எல்பியோட ஃப்ரெண்ட் மயங்கி விடவும் ஹான் வந்துட்டு அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி இந்த பவரை நான் ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு சீக்கிரட்டா வச்சிருந்தேன். வாட்டர் பவரை யூஸ் பண்ணி என்னால ஹீலிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அப்ப பார்த்தா அந்த கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். சும்மியமும் எல்பியோ கூட தான் இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி கவலைப்பட தேவையில்லை, இவனோட ப்ளீடிங் இப்போ ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேக் கூட சண்டை போடும்போது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி தான் அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி சும்மியம் சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் நடக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவன் வந்து நிறைய விஷயங்கள் கத்து தான் கொடுத்துருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். சும்மியம் அவன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி எல்கியோ எந்திரிச்சிட்டு என் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த கீ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். என் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இது என்ன பொருள், எப்படி என் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இதுக்குள்ள ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஆறா இருக்கிறத என்னால உணர முடியுது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த கீ அவன் கொடுக்குறான். அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ படிக்கிற சவுண்ட் கேக்குது. நியூக்ளியர் மிசைல் லான்ச் ஆயிருக்கிறது நியூஸ்ல சொல்லவோ மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சிட்டாங்க என்னன்னு ஓடிட்டு இருக்காங்க. இருக்கிற கொஞ்சோண்டு டைமிங்ல அங்க இருக்கிற எல்லா மக்களையும் சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போக முடியல. கமிஷனர் டி வந்து அவன் டிராகனை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த கிரீச்சர்ஸ்லாம் வந்து அவன் டிராகனையே கடிச்சு அட்டாக் பண்ணுதுங்க. நீ தேவையில்லாம கஷ்டப்படுறது வேஸ்ட் மோஜின் பார்க், இதை நிறுத்து அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர் வந்து சொல்றான். அந்த கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி டேக் வந்து ஹானியும் மீராவையும் அட்டாக் பண்றான். எந்த கீயடா கேட்கிற, எங்க கிட்ட எந்த கீயோ இல்ல அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. கீயை என்கிட்ட நீங்க மரியாதையா கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டேக் சொல்ல. ஒருவேளை எல்கியோ உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆப்ஜெக்ட் தான் அவன் கீன்னு சொல்றானா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன், உங்களை கொண்டுட்டு நானே அந்த கீயை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டேக் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா மீராவும் அவங்களோட சாரியட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. மோஜின் பார்க்கால ரொம்ப நேரம் தடுக்க முடியல, மிசைல்ஸ் வர வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஆகிற சவுண்ட் கிட்ட நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த கீயை நீ மறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்ல, அது உன்கிட்ட தான் இருக்குன்னு அதை என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு டேக் சொல்றான். ஒரு இங்க இருந்து ஓடிடு, அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். அதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ரொம்பவும் வீக்கானவங்க, அதனாலதான் நான் அவங்கள அடிச்சேன், ஏன்னா நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கிடுவேன், அந்த கீ என்கிட்ட கிடைச்சா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி டேக் சொல்றான். மோஜினோட அந்த கிராஸ் சிம்பிள் வளைய ஆரம்பிக்குது. மோஜினோட கையை வந்துட்டு அவனால எடுக்க முடியாது. அதை சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு நாக்ஸோட லீடர் வந்து அவனை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றான். அப்போ டக்குன்னு மோஜினோட ரெண்டு ஆளுங்க வந்துட்டு நாக்ஸோட லீடர் அடிச்சு போடுறாங்க. இப்போ இன்னொருத்தன வந்து மோஜினுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா மோஜினால முடியலன்னு அதை விட்டுவோம். அது மேல இருந்து அப்படியே கீழே விடுது.
கடவுளே நான் உங்க கூட சேர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர் சொல்றான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லுமே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெல் கிரியேட் ஆகுது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே டெலிபோர்டேஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ டேக் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டேக் வந்துட்டு அவனோட சாரியாக் பவர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நார்மலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அல்டிமேட் அட்டாக்லாம் அவன் ஈஸியா தடுத்துறான். மோஜின் பார்க் அவன் ஆளுங்க அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே வந்துட்டு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்க்கு டெலிபோர்டேஷன் ஆயிருக்காங்க. இப்படி ஒண்ணு பண்ண சேஸ் ஆனால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சொல்றான். அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க ஊர்ல நடக்கிறத தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரேட் 6ல சேசான் அப்படிங்கிறவன ஒருத்தன் தான் டேக் அட்டாக் பண்ணி மான்ஸ்டரா மாதிரி இறந்து போனவனோட தாத்தா தான் இது. என் பேரன் இறந்து போனதுக்கு காரணம் நீ தான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க மிசைல்ஸோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணி மேல இருந்து கீழே விழுந்து இந்த உலகத்தையே அழிக்க இருந்த அந்த காடோட சிலையை வந்துட்டு அவன் அட்டாக் பண்றான். எல்லா மிசைல்ஸையும் ஒன்னாக்கியுமே வந்து அதை அழிக்க முடியலன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா புஷ் பண்றான். நான் என் பேரனை பார்க்க போறேன், சோ ஒன்னியவும் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடமே வந்துட்டு பெருசா பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளவு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆனதுல இப்போ அந்த ஊரே டோட்டலா அழிஞ்சு போயிருது. அந்த ஊரோட மக்கள் இது எல்லாத்தையுமே சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு டெலிபோர்டேஷன் ஆகி திரும்பவும் அந்த சிட்டிக்கே வந்திருக்காங்க. அந்த கடவுளோட சிலை மட்டும் அப்படியே கீழே விழுந்து அப்படியே கிடக்கு. நம்ம ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ அவங்க தாத்தா கீழே விழுறாங்க. ஆனா நாக்ஸோட லீடருக்கு எதுவும் ஆகல. அந்த கீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அதுக்குள்ள டேக் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலான்னு வரப்போ அவங்களே அவனோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி பிளாக் பண்றான். அந்த கீயை நீ மறைச்சு வச்சிருந்தாலும் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃபேன்க்குள்ள இருந்து அந்த கீயை எடுத்துட்டு இந்த பவர் என்கிட்ட இருந்தா என்னால கடவுளையே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புக்குள்ள தூக்கி அதை வைக்கிறான். பார்த்தா திடீர்னு டேக் வந்து சின்ன குழந்தையா மாறி அப்படியே குழந்தையில இருந்து ரெக்க முளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளா மாறி இப்போ ஒரு கடவுள் மாதிரியே மாறிட்டான். நீங்க எல்லாருமே வீக் ஆனவங்க, சோ இறந்து போங்க அப்படின்னு சொல்லி டேக் சொல்றான். கேட்கவும் ஜேசன் வேண்டாக் ரெண்டு பேருமே அந்த இடத்துல உயிரோட இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கமிஷனர் லேடி சொல்றா. அப்ப கடவுள் மாதிரி அவன் மேல பறந்துட்டு இருக்குது அங்க இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்பவும் வீக் ஆனவங்க தான், இந்த ஹியூமன் ரேஸையே நான் மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி டேக் சொல்லவும் இதுதான் அந்த கீயோட பவரா அப்படின்னு சொல்லி ஹான் ஆச்சரியப்படுதான். நம்ம ஹீரோக்கு நிறைய மெமரிஸ் திரும்ப வர்ற மாதிரி ஏதோ தெரியுது. ஹே மோரி என்ன பறக்க பார்த்துட்டு இருக்க, நம்ம தான் அவனை எப்படியா ஸ்டோக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்லவோ அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அவன் வந்துட்டு மீராவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கீயோட பவர் இருக்கிறதுனால டேக் ஜகால் வந்துட்டு இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கான். மீராவோட மூன்லைட் ஸ்வாட அசால்ட்டா அவன் கையை வச்சு ஈஸியா தடுத்துட்டு இதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீராவை போய் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரவும் அவன் திரும்பி கூட பார்க்காம நம்ம ஹீரோவை அசால்ட்டா பிடிச்சிருதான். காடை எதிர்த்து யாராலையுமே சண்டை போட முடியாது, நீ உன்னோட ஹீரோயிசத்தை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக என் கூட சண்டை போடணும்னு நினைக்காதா அப்படின்னு சொல்லி டேக் சொல்லவோ நான் உன்னை அதுக்காக சண்டை போடல, நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்தி இருக்க, நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட புடியில இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆகுறான். நான் கத்து கொடுத்த அந்த ஆக்குபேஷன் பூஸ்டர் உன்னால அதிகமா யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த தாத்தா சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை ரொம்பவுமே அதிகமா யூஸ் பண்றான். டேக் கிட்ட சாரியாக் பவர் இருக்கு, அது போக இப்ப கீயோட பவர் வேற இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அவன் சாரியாக் பவரை கூட யூஸ் பண்ணாம தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சாரியாக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஆனா அப்படி இருந்துமே கூட அவனை அவங்களால தோக்கடிக்க முடியல. இவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கா, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிட்டு இருக்கும்போது அவன் சாரியாக்க வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அடிப்பட்டு கீழே விழுவோம், மீரா அவனை தூக்கிட்டு ஓடுறா. இதோட கதை முடிஞ்சது மோரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி கொலை பண்ணலான்னு போறான். ஆனா ஹான் வந்துட்டு ஓடையில வந்து அதை வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்து அடுத்த செகண்டே அவனுக்கு சில மெமரிஸ் ஞாபகம் வருது. அரசே நம்ம எதிரியாளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும் நீங்க யாரும் வர தேவையில்ல, நான் தனியாளாவே போய் இதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய பீஸ்ட் கொடுத்தே நம்ம ஹீரோ தனியாளா போய் சமாளிச்சிருப்பான். ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ கிடையாது, நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒரு காடோட மெமரிஸ் இப்ப நம்ம ஹீரோக்கு வருது. ஜோகோ யோரிமோ என்கிட்ட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வானத்துல இருந்து பெருசா ஏதோ ஒண்ணு வந்து கீழே விழுது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவன் தலையில இருந்து பேண்ட கழட்டுவோம். அவன் தலைக்கு ஒரு கிரீடம் வருது. நம்ம ஹீரோவோட கண்ணு ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யோய்பா சின்னதா மரன்னு சொல்லவும் வானத்துல இருந்து விழுந்தாது நம்ம ஹீரோ கையில ஒரு சின்ன குச்சி மாதிரி மாறிடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பவரை வச்சு அவன் கூட சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோவோட கையில இருக்க அந்த குச்சியை வந்துட்டு எவ்வளவு பெருசா வேணாலும் எவ்வளவு நீளமா வேணாலும் மாத்த முடியும். அதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். கீயோட பவரை வச்சு டேக் நம்ம ஃபாஸ்டா பறந்து போனாலுமே கூட நம்ம ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த ஸ்டிக் வந்துட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. அதை வச்சு நம்ம ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்ப வாட்ச் புரிஞ்சுட்டா நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லி நான் எல்லாத்தையும் அழிப்பேன், ஒன்னையவும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லி டேக் சொல்லவும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குச்சியை அவன் வயிற்று மேல வச்சு யோய்போ பெருசா வளரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவே அவனை அட்டாக் பண்ணிட்டு அப்படியே வேகமா போகுது. இது மீராவை அட்டாக் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். இது ஹானை நீ அட்டாக் பண்ணதுக்காக, இது சும்யம்யா அவன் ஃப்ரெண்டையா அட்டாக் பண்ணதுக்காக, இது எல்பியோ நீ அட்டாக் பண்ணதுக்காகன்னு சொல்லி கடைசியா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பஞ்ச் வைக்கிறான். எல்பியோ கிட்ட அடி வாங்கின மாதிரியே நம்ம ஹீரோக்கே அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறான். இல்ல நான் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் செம டென்ஷன் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கிளவுட்ஸ் கிரியேட் பண்றான். ரெயின் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தண்டர் ஷாக்கை அவன் மேல அட்டாக் பண்ணி திரும்ப அதே அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி
பண்ணிட்டு இருக்கான். மக்கள் யாருக்கும் அவங்க சிட்டில என்ன நடக்குங்கிறதே தெரியல. நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மோரிஜின் கடவுள்கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணல, அவன் ஒரு கடவுளாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் ஆச்சரியப்படுதான். சன் வூகாங் அப்படிங்கிற ஒரு மங்கி கிங்கான காடா தான் நம்ம ஹீரோ மாறி இருக்கான். நிறைய தண்டர் அட்டாக் பட்டதுல டேக் அப்படியே கீழே விழுறான். சார் நம்ம இங்க இருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி நாக்ஸோட லீடர்ஸ் வந்துட்டு அவன் ஆளுங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. மோரி இது நீதானா, நாங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி மீரா வந்து கேட்கவும் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா இதை நம்ம முட்டாள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆமா என்ன நடந்துச்சு, என் மெமரிஸ் எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ தலையில இருக்கிற அந்த கிரீடம் வந்துட்டு அவனோட தலையை இருக்குது. ஐயோ இது ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கலட்ட ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. எரிஞ்சு கீழே விழுந்து கிடந்த டேக்கனும் சாகல. எனக்கு இன்னும் அந்த பவர் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வெறியாகவும் அவ உடம்புக்குள்ள இருந்து நிறைய ஆளுங்க வெளியே வராங்க. இப்ப அவன் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாரியாக்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. யோ இப்ப என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேஜிக்கல் ஸ்டிக்க கூப்பிடுறான். ஆனா அது நம்ம ஹீரோ கிட்ட வரல. நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுறான். திரும்பவும் நம்ம ஹீரோவோட மெமரிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு தலை ரொம்பவும் வலிக்குது. ஹே உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் நம்பிக்கை வை, எங்களாலேயே போராட முடியும் அப்படின்னு சொல்லி எல்பியா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். எல்பியா உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்கவும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் அங்க கூட வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்க 4 பேருமே ஒன்னா சேர்ந்து போயிட்டு ஃபைட் பண்றாங்க. மத்த எல்லாருமே அவங்களோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் அவன் சாரியாக் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ அவனோட நார்மல் ஃபைட்டிங் டெக்னிக்கே வச்சு ஃபைட் பண்றான். அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலா தான் ஃபைட் பண்றான். இத்தனை நாளா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணாத அவனோட அல்டிமேட் மூவான இம்பீரியல் டிவைன் டிராகன் கிக் அப்படிங்கிற ஒரு மூவை யூஸ் பண்றான். ஆனா அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவோட அட்டாக் தடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அதெல்லாம் ஐஸா மாறுது. டேக் அட்டாக் பண்ணி இறந்து போனவனோட தாத்தா கிரேட் 6ல ஒருத்தரா இருப்பாரு. ஊர்ல இருந்த எல்லாரையுமே அவர் தான் டெலிபோர்டேஷன் பண்ணி காப்பாத்திருப்பாரு. அவர் சாகுற அந்த கடைசி நிமிஷத்துல இருக்கிற கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஹீரோ திரும்பவும் அவன் அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அழிக்கிறான். அம்மா அங்க பாருங்க டிராகன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். நம்ம ஹீரோ சாரியா கதையை யூஸ் பண்ணல, ஆனா அவனோட நார்மல் அல்டிமேட் அட்டாக் அந்த லெவலுக்கு இருக்கு. டேக் இறந்து போற அந்த டைமிங்ல அவனுக்கு அவனோட அம்மாவோட ஞாபகம் வருது. அவனுக்குள்ள இருந்த அந்த மான்ஸ்டர் அவனையும் சாப்பிட ஆரம்பிக்கவோ எல்கியோ போயிட்டு கையை கொடுக்குறான். ஆனா உன்னோட ஹெல்ப் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன் தட்டி விட்டுட்டு அவன் இறந்து போயிருக்கான். ஹீ ஆக்சுவலி டேக்கோட உடம்புக்குள்ள தான் இருக்கும். இப்ப அவன் இறந்து போன உடனே சில பார்ட்டிகல்ஸ் அப்படியே எல்கியோட கைக்கு வருது. இந்த கீ அழிஞ்சு போயிடுச்சு, இதுதான் அதோட பேலன்ஸ் பார்ட்டிகல்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்பியோ பாக்குறான். நம்ம ஹீரோ அப்படியே டயர்ட் ஆகி கீழே விழுறான். டேக்கோட டீம்ல இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ள போறா. அப்பாவா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. சுமியங்க அவளோட சிஸ்டரும் வந்துட்டு எல்பியோ உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்கவும் நான் இதுல பெருசா ஏதோ ஃபைட் பண்ணது ஃபுல்லா அவன் தான் அப்படின்னு சொல்றான். இந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போய் கிடக்க அந்த மோஜின் பார்க் என்னடா பண்ணிட்டு இருந்தானோ அப்படின்னு ஒரு லேடி அந்த இடத்துக்கு வரவும் நீ யாரு நம்ம ஹீரோ கேட்டா ஒரு லேடி கிட்ட நீ யாரு நீ இப்படி மரியாதை இல்லாம கேப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அவ ஆடி நடிக்கிறா. மோரிக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்குமான்னு மீரா யோசிக்குவோம். ஒருவேளை மோரியோட அந்த இன்னொரு வெர்ஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். வாய மூடு மங்கி மேன், நீ நினைக்கிறத விட எனக்கு ரொம்ப வயசு அதிகம். காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அதோட எண்டிங் வந்துருச்சு. கடைசியா நின்னுட்டு இருக்கிறது நீங்க 3 பேர் தான். நீங்க தான் இதோட வின்னர். என்னோட பேரு அன்யா கென், நான் 6ல ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லவும் தி கிரேட் 6 அது என்ன குரூப், ஒரு காமெடி குரூப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மோஜின் பார்க் பையன் உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆயிட்டு சரி ஓகே நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷ் அது எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன், அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அப்படின்னா என்னோட தாத்தாவை கண்டுபிடிக்கணும், அதுவும் இப்பவே அவர் இந்த இடத்துக்கு வரவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறான். எல்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கை கால் போயிருக்கு. இது டீம் பேட்டில்ங்கிறதுனால இவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் ஜெயிச்சிருக்காங்க. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக்கை நானே பரப்பிக்கிடுவேன், எனக்கு எந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. எனக்கும் எந்த ஒரு விஷயம் தேவையில்லை, நீ ஆசைப்பட்டதை கேளு அப்படின்னு சொல்லி ஹான் சொல்றான். நம்ம ஹீரோவை கேட்கலான்னு ரெடி ஆகுறான். இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வரதை தவிர்த்து எது கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். நம்ம ஹீரோ என்ன கேட்க போறான்னு அவங்க ஆச்சரியமா காத்துட்டு இருக்காங்க. இந்த சண்டையில அடிப்பட்ட எல்லாரோட காயமும் சரியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை பண்றா. எல்பியோ ஃப்ரெண்டோட கால் திரும்ப வந்துருச்சு, அவன் ஃப்ரெண்டோட கையோ திரும்ப வந்துருச்சு. அது போக சமயம் உடஞ்சு போன காலம் வந்து சரியாயிடுச்சு. அவ எல்லாரையுமே ஹீலிங் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹான் ஆச்சரியப்படுதான். எல்லாரையும் டெலிபோர்டேஷன் பண்ணி காப்பாத்தினா அவன் இறந்து போய் தான் கிடக்குறான். நான் முதல்லயே சொன்னல என்னால இறந்து போனவங்களை திரும்ப உயிரோட்ட கொண்டு வர முடியாதுன்னு அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா அவ குட்டியா மாறிட்டா. நீ தானே எல்லாரையும் ஹீலிங் பண்ண சொன்னா, என் பவரை நான் அதிகமா யூஸ் பண்ணதுனால குட்டி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. குட்டியா இருக்க என் மேல கை வைக்கலாம்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு போட்டு அடிச்சுட்டு சின்ன முட்டாள்ல இருந்து இப்ப பெரிய முட்டாளா மாறிட்ட மங்கி பாய் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் தாத்தா என்ன உயிரோட தான் இருக்காரு, என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறான். அவன் தலையில இருக்கிற பேண்ட் அவனை விட்டு போகுது. அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருதான். இப்ப 3 மாசம் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. கிரேட் 6ல இருந்த அந்த தாத்தா வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இறந்து போயிட்டான். அதை நினைச்சு நம்ம ஹீரோக்கு அக்குப்ரெஷர் கத்து கொடுத்த தாத்தா கொஞ்சம் வருத்தப்படுறான். அப்ப இன்னொருத்தன் வந்து அவனை காமெடி பண்ணி சமாதானப்படுத்துறான். உலகத்துல இப்ப நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு, மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ இந்த கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரணும், வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தர் தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோஜின் பார்க் யோசிக்கிறான். நாக்ஸோட லீடர் என்னடானா அதுக்குள்ள வேற ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோ இப்ப கண் விழிச்சு ஐயோ பசிக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அந்த லேடி கரெக்டா தான் கெஸ் பண்ணி
பண்ணிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீ 3 மாசம் கழிச்சு எந்திரிச்சிருக்க அப்படின்னு சொல்லி மீராவும் ஹான்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாடை நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க. ஆமா இல்பியும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த கீயோட பார்ட்டிகல்ஸ் இந்த உலகத்துல நிறைய இடத்துல செதறி போய் கிடக்கு. அதை அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக தான் அவன் போய்கிட்டு இருக்கான். அந்த கீ எதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் அந்த லேடி கிட்ட கேட்டப்போ காட்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாம் கொல்ல முடியாது, அதுதான் ரூல். ஆனா அந்த கீயோட பவரை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாம் காடை கொல்ல முடியும். அந்த கீயோட கார்டியனா நீ தான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இல்பியோ கிட்ட அந்த லேடி சொல்றா. ஆமா மோரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீரா கேட்டிருப்பா. நான் முதல்ல சொன்னலப்பா சண்டையில நடந்த எதுவுமே என் மெமரிஸ்ல கரெக்டா ஞாபகம் இல்ல, என் மெமரிஸே ஒரு மாதிரி குழம்பி போய் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சன்வுகாங்கோட மெமரிஸ் மெமரிஸ்ல சீல் ஆகி இருக்கு, அதை நீ அன்சீல் பண்ணணும் அப்படின்னா சன்வுகாங்கோட சொந்த ஊருக்கு நீ போகணும்னு சொல்லி அந்த லேடி சொன்னாங்கன்னு ஹான் சொல்லவோ ஐ ஜாலி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லி மீரா திட்டமும் நானும் அவன் கூட போலான் இருக்கேன், அதே நேரத்துல ஸ்ட்ராங்காவும் மாறலா இருக்கேன்னு ஹான் சொல்லவோ நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்றா. இதுக்கப்புறம் தான் இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இதோட கதை முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல, நாக்ஸோட ஆளுங்க நம்ம ஹீரோவோட தாத்தாவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. மோரி நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறணும், தோத்து போக கூடாது, நீ ஸ்ட்ராங்கா மாறணும், அப்படின்னாதான் உன்னால என்ன எதிர்த்து சட்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 வர மாதிரியான எந்த ஒரு நியூஸும் ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி